அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய என் அற்புதமான பெரியோர்களே, என்னை போற்றுவோர்களே, இந்த வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய இதயத்தை வளைத்து கைகளாக்கி நாதமாக்கி கீதமாக்கி கருவாக்கி உருவாக்கி தருகின்றேன். அன்பார்ந்த வணக்கம். கடந்த வகுப்புல குறில் நெடில் வேறுபாடு இதெல்லாம் பார்த்தோம். வெளிநாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தியா மைக் ஆஃப் ப்ளீஸ். நிறைய மூட்டால் கொடுத்துருவாங்க. ஒரு சார் வந்து ஒரு ஐயா வந்து ருத்ரமூர்த்திங்கிற ஐயா வந்து நம்மளோட வகுப்பை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வர்றாங்க போறாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, அவர் முட் பண்றதுக்குள்ள நிகழ்ச்சியனும் நீங்க மைக்கில் ஆஃப் பண்ணி, இதுதான் மிகச்சிறந்தது. இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. மைக்கை ஆஃப் பண்ணி, அது மைக்கை மட்டும் தொட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? அது சில பேருக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. இருந்தாலும் இதுல வந்து நேரத்தை போக்க வேண்டாம். சரிங்களா? சரி, வாழ்த்துக்கள். இப்போ வந்து உங்களுக்கு கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடுகள் எழுதிட்டு சொல்லியிருந்தோம், ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். பல பேர் அற்புதமா எழுதிட்டு வந்திருக்காங்க. சில பேர் கடு, காடு, விடு, வீடு, தொடு, தோடு, இந்த மாதிரி அந்த குறில் நெடில் வேறுபாடுகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம அந்த குறில் நெடில் வேறுபாடு தெரிந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும். அந்த சக்தி என்ன அப்படின்னா வாசிக்கக்கூடிய தன்மை. இப்ப வாசிக்கக்கூடிய திறன் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எல்லாரும் அந்த குறில் நெடில் வேறுபாடுகள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குறில் நெடில் வேறுபாட போன வகுப்புல நம்ம எல்லாருமே பார்த்தோம். காவல்துறை அதிகாரி ஆவணம் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த அடிப்படையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுழியினுடைய வரி வடிவம். சுழியினுடைய வரி வடிவத்துல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்க்க போறோம். சுழியின் வரி வடிவம். சுழியின் வரி வடிவம் முதல்ல பார்க்க போறோம். ஆனா இதெல்லாம் அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? எழுத்துக்களை பிழை இல்லாமல் கொண்டு வர முடியும். அப்ப எது ஒத்த கொம்பு, எது ரெட்டை கொம்பு, எதுல சுழி வரும், எது நெடில் வரும்? துணைக்கால் போட்டா நெடில்னு சொல்றோம், ரெட்டை கொம்பு போட்டா நெடில்னு சொல்றோம், ஒத்த கொம்பு போட்டா குறில்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த சுழியினுடைய வரி வடிவத்துல குறிலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா, இப்ப இதுல பாருங்களேன், அ சு து மு. இதுல ஏதாவது சுழி இருக்கா? சுழி கிடையாது. அ சு து மு, இது எதுவுமே சுழி கிடையாது. அப்புறம் அந்த சுழியில எதெல்லாம் வரும் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இது ஆ, சூ, தூ, ஊ. அப்ப இங்க சுழிச்சு விடுறது பூராமே நெடில். நான் வச்சுக்கிறேன். சுழிக்காம இருக்கிறது பூரா குறி. வித்தியாசம். அப்ப சுழியினுடைய வரி வடிவத்துல குறியில வந்து அ, சு, து, 3 எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த எழுத்துக்களை என்ன செய்யலாம்? நெடிலாக சொல்லுகின்ற பொழுது ஆ அப்படிங்கும் போது இந்த இது என்ன செய்யுது? இப்படி வந்து ஒரு சுழிக்குது. அடுத்து சூவனாக்கு சூ அப்படிங்கிறது, இந்த சூ வந்து இப்படி சுழிக்குது. இந்த தூவனாக்கு வந்து இது போடும்போது இப்படி இப்படி போட்டு இப்படி சுழிக்குது. சில பேர் தூ போடுவேன், எப்படி போடுவாங்க? எங்க வருங்க, இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. இது ஒரு சொல்லே கிடையாது. எங்க ஊர்ல ஒருத்தர் அழகா எழுதினாரு, சலூனுக்கு எழுதினாரு. அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். சலூன் அப்படிங்கிறது இப்ப எழுதினாரு. சலூ போட்டு இப்படி போட்டு எழுதியிருந்தாரு. இதை வாசிங்க. ச லூ துணைக்கால் இப்படிதான் வாசிக்க முடியும். இது தனிப்பட்ட முறையில இந்த லூ வந்து துணைக்கால் வராது. இதை எழுதுகின்ற போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த லூ இருக்கு பாத்தீங்களா? இந்த லூ இப்படி போட்டு இப்படி எழுத வந்துடணும். இதோட ஜாயிண்ட் ஆயிரணும், இணைச்சிடணும். அப்படி இணைத்தால் மட்டும்தான் இது லூ அப்படின்னு வரும். இங்க இது வந்து லூ பாத்தீங்கன்னா துணைக்கால் தனியா வர்றது. அப்ப துணைக்கால் வந்து குறியில தனியா வராது. சரிங்களா? இந்த இதுல வராது. அப்ப நெடிலாக சொல்லிக்கிட்ட பொழுது அது மாதிரி வரும். இப்ப பாருங்க, கூ அப்படிங்கிற பாத்தீங்களா? கூ இப்படி போட்டு இதுதான் கூ. சில பேர் இப்படி போடுவேன், இப்படி போட்டு இப்படி அவ்வளவுதான். இது நல்லா இழுத்து விட்டு இப்படி இப்படி இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டா மட்டும்தான் அது நெடிலாக மாறும்.
அப்போ ஒவ்வொரு வகையில பார்க்கின்ற பொழுது சுழிகள் வருகின்றால் அது வந்து நெடிலாக காட்சியளிக்கிறது. சுழி துளியாக வந்தால் அது நெடிலாக காட்சியளிக்கிறது. அதே மாதிரி இப்ப அவள், சுறா அப்படின்றது, அவள் சுறா அப்படின்றது. அடுத்து துப்பு அப்படின்னு இருக்கு, முன்பு அப்படின்றது. இதுல பாருங்க, இதுல எதெல்லாம் நெடில் எதெல்லாம் குறில் சொல்லுகின்ற பொழுது, இது எதெல்லாம் நெடில் எதெல்லாம் குறில் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அ குறில், வ குறில், இல் ஒற்று, அது மாதிரி சு குறில், ரா நெடில், து குறில், இப்பு மெய், பு குறில், மு குறில், இன்னு ஒற்று, பு குறில். அப்ப குறிலை நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீ என்ன செய்யணும், குறிலாகத்தான் உச்சரிக்கணும். இப்ப வாழைப்பழம் எழுத சொல்றேன், நீங்க என்ன தெரியுமா அப்படிங்க, வா ழை இப் ப ழ எழுதுறீங்க. அதை சொல்லும் போது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப பாருங்களேன், வளை அப்படின்னு இருக்கு, இந்த வளைன்னு இருக்கு. இந்த வளையை நீங்க உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கிறீங்க, இங்க இருக்கு வா லை, வளையில வராது. பாருங்களேன், கு லை, கு லை, குலைன்னு வராது. கு லை, குலை, கு லை, கூலைல வரணும். நீங்க இந்த குறில என்ன செய்றீங்க, நெடிலாக உச்சரிக்கிறீங்க. அந்த குறில என்ன செய்றீங்க, நெடிலாக உச்சரிக்கிறீங்க. நெடிலாக உச்சரிக்கின்ற பொழுது அது எப்படி ஆகும் அப்படின்னா, கூலை, கூலை, கூலை. என்ன செய்யணும் அப்படின்னா, கு லை, கு லை, குலை அப்படின்னு வாசிக்கணும். அப்ப இந்த நெடில் குறில் வேறுபாடுகளுக்கு தான் என்ன சொல்றாங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பாதி அளவு பிழைகள் போயிடும். பெரும்பாலும் பிரச்சனை தான் எல்லாருக்கும், பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி, இந்த குறில் நெடில் வேறுபாடு பல பேருக்கு தெரியாம இருக்கு. சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப ஆவல் அப்படின்னு இருக்கு, இங்க அவல் இருக்கு, அவல் இருக்கு. இந்த அவலை எப்படி தெரியுமா வாசிக்கணும், ஆ வ இல், என்ன வரும்? ஆவல். அவல்கிறத ஆன்னு சொல்லக்கூடாது, ஆன்னு சொல்லக்கூடாது, ஆ சொல்லக்கூடாது, அ வ இல் அவல். நான் சொல்றேன் பாருங்க, அ வ இல் அவல், ஆ வ இல் ஆவல் அப்படின்னு. அவள் ஆவல், குவள் கூவல், கு வ இல் கூவல், கூவல் கூவல். அடுத்து ந சை, நீங்க வாசிக்கும் போது நா சை, நா சை சொல்லக்கூடாது, நா சை சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அஹ், சை, நசை. அப்ப நீ நா சைன்னு சொன்னீங்கன்னா நா சை, நான் சை. அப்ப இந்த குறிலை உச்சரிக்கின்ற பொழுது அ இ உ எ ஓ சொல்லி பாருங்க, ஆ இ உ ஏ ஓ சொல்லக்கூடாது. பாருங்க, அ இ உ ஏ ஓ, அ இ உ ஏ ஓ. நீ எப்படி சொல்லுவீங்க, ஆ இ உ ஏ ஓ. அதை குறிலா சொல்லிக்கிட்ட பொழுது குறிலா சொல்லணும். அப்படி சொன்னாத்தை எழுதுகின்ற பொழுது நம்ம தப்பு வராது. அன்னைக்கு போன வகுப்புல சொல்லல, காவல்துறை அப்படிங்கிறதுக்கு கவல்துறைன்னு சொல்லுங்க, கா வ இல். இப்ப என்ன சொன்னோம், கா வ இல், கவல்ல வருது. கவல்ங்கிற வார்த்தை எழுதுறதுக்கு கான்னு உச்சரிக்க கூடாது,
அப்ப அவள்ங்கிற வார்த்தைக்கு ஆண் உச்சரிக்க கூடாது, குவல்கிற சொல்லுக்கு கூழ் உச்சரிக்க கூடாது. அப்ப நசை அப்படிங்கிறதுக்கு நாசை வந்துடும். அப்ப நாசை சொல்றது நசை ந சை நசை. பூ சை புசை. பூ புசை. இப்ப புசைன்னு இருக்கு, பூஜைன்னு எழுதணும். நீ என்ன செய்வீங்க? பூ போட்டுருவீங்க. இப்ப இந்த பூவை நான் என்ன சொல்ல மாட்டீங்க, புசைன்னு சொல்ல மாட்டீங்க, பூஜை தான் சொல்லுவீங்க. அந்த குறியில தான் பிரச்சனை இருக்கு. இப்ப புனை அப்படின்னு இருக்கு, பூ நை சொல்லக்கூடாது, பூ சொல் பூ நை புனை. சரிங்களா? இந்த மாதிரியான சுழியினுடைய வரி வடிவத்தில் உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடுகள் கண்டிப்பாக வருகிறது. சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த குண்டுலா இருக்குல்ல, மேனோக்கு நகரம், இந்த மேனோக்கு நகரத்துல வரக்கூடிய லூ எப்படி இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்ல போறேன். எல்லாருக்கும் கவனிங்க. இதனுடைய வடிவத்தை பாருங்க. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு லூ. அடுத்து இன்னொரு லூ பாருங்க, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு லூ. அடுத்து இன்னொரு லூ பாருங்க, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி ஒரு லூ. அப்ப இதனுடைய தன்மையில பார்க்கின்ற பொழுது லு 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 லகரம் லகரம் லகரம். இவரு நாக்கு, நாக்கு இருக்குல்ல, பல்லு இருக்கா இங்க, ல லு, நடுவுல லு, உள்ள லு. அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, லு 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 அப்படின்னு. இதனுடைய வடிவத்தை பாருங்க, இப்படி போட்டு 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 இப்படி லு. அதே மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு லா மாதிரி போட்டு இப்படி ஒரு அமைப்புல வரக்கூடியது இது குறில். இப்ப அடுத்து பாருங்க, இந்த லூ இருக்கு பாத்தீங்களா, இந்த இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட போகுது. இந்த லூ வருதா, இதை அப்படியே நெடிலாக்க கஷ்டமே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த லூ லூ நெடில் ஆயிடுச்சா. இப்ப இந்த லூ சுழிச்சு விட்டா நெடில் ஆயிடும். அதே மாதிரி லூ இதை சுழிச்சு விட்டா லூ. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நமக்கு வந்து எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அப்ப லு 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 இந்த இந்த மாதிரியான வித்தியாசங்களை என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒவ்வொன்றையும் காட்டிக்கொண்டே வர வேண்டும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ம லான் இருக்கு பாத்தீங்களா, ம ல அப்படிங்கிறது, இது சில பேரு எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, இந்த மாவை வந்து மா போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டுறணும். மூ, இந்த மாவை எழுதிக்கிட்டு மூ எழுதிக்கிட்டு இப்படித்தான் வரணும். சில பேர் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுவாங்க, இப்படி போடவே கூடாது. மா அப்படி மூ, மூக்கு வந்து இங்க வரக்கூடாது, இங்க வரணும். அதே மாதிரி ல அப்படிங்கும் போது இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இங்க வரணும் ல. அப்ப இதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கு பாரு. அப்ப இது மகர வரிசையில வரக்கூடிய, இந்த மகரத்தை தொட்டு வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த நெட்டெழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, நெடில் ஓசை உடைய நெட்டெழுத்துக்கள். அந்த நெட்டெழுத்துக்களை வந்து சுழி எப்படி வரும் அப்படின்னா, இப்ப நூ இருக்கு, கையை எடுக்காம அப்படி போட்டுறணும் நூ. அதே மாதிரி தூ, இப்படி கையை எடுக்காமலே இப்படி போட்டுறணும் தூ, இப்படி போட்டுறணும். இதெல்லாம் கையை எடுக்காமலேயே நெடிலாக வரக்கூடிய சொற்கள், கை எடுக்காமலேயே நெடிலாக வரக்கூடிய சொற்கள். அப்ப நூ அப்படிங்கிறோம், தூ அப்படிங்கிறோம். அது மாதிரி கை எடுக்காமலே, கை எடுக்காமலே வருதா. அதே மாதிரி ரூ, கை எடுக்காமலே வருதா. அதே மாதிரி நூ, கை எடுக்காமலே வருதா. அப்ப கையை எடுக்காமலேயே இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது நெடிலாக காட்சியளிக்கிறது, நெடிலாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் நூ தூ லூ ரூ நூ அப்படி. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு துணைக்கால் வரக்கூடிய எழுத்துக்கள்ல வரக்கூடியது நெடில் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? சுழியினுடைய வரி வடிவத்துல இதுவாக வருகின்றது. அடுத்து மிக மிக வித்தியாசமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஏற்கனவே என்னுடைய காணொலியில நான் போட்டிருக்கிறேன்.
இருந்தாலும் உங்களுக்கு அதை பார்த்தீங்களா பார்க்கல எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க, இது சரியான்னு மட்டும் பார்த்துருங்க எல்லாரும். சரி. பார்த்தார் அப்படிங்கிற ஒரு சொல்லு ஒண்ணு இருக்கிறது. இந்த பார்த்தாருங்கிற சொல்ல வந்து இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, இது இந்த இருக்கு, இந்த இருக்கு. தயவு செய்து சொல்றேன், தொலைக்கால் போட்டு புள்ளி வச்சீங்கன்னா இரு கிடையாது. தொலைக்கால் போட்டு புள்ளி வச்சீங்கன்னா இது வந்து இரு கிடையாது. ஏன் அப்படின்னா, இது இருங்கிறது அடிப்படை தன்மையில எப்படி இருக்கு அப்படின்னா, இக்கு இங்கு இச்சு இச்சு வந்து பாத்தீங்களா, அதுல வரக்கூடிய இரு எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு. நானும் பல காலமாக இப்படித்தான் எழுதிட்டு வந்தேன். நானும் பல காலமாக எனக்கு யார் சொல்லிக் கொடுக்க, எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தையா இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல. அப்புறம் நான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன். அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகி போச்சு, இந்த இரு இல்லையில எப்படி இந்த இரு தொலைக்கால் போட்டு புள்ளி வைக்கிறாங்க. இப்ப தொலைக்கால் போட்டு புள்ளி வச்சா அது எப்படி இராக மாறும். அப்ப இருக்குன்னு ஒரு வடிவம் இருக்குல்ல, ர ர ரா ரே ரே ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரவ் இருக்குல்ல. அப்ப இந்த இரு வந்து எப்படி நம்ம இப்படி எழுதலாமா, எழுதக்கூடாதுன்ட்டு என்ன செஞ்சேன், இந்த மாதிரியான வடிவம் தான் மிகச் சரியானது, இந்த வடிவம் மிக மிக தப்பானது. அப்ப என்ன செய்யணும், இந்த இரு வந்து இப்படி இழுத்து விடுறது, பார் இதை இப்படி இழுத்து. எப்பவுமே நீங்க எழுதுகின்ற பொழுது இப்படிதான் இருக்கும். சரிங்களா. இப்ப பார்த்தார் அப்படின்னு எழுத முடிகிற பொழுது எத்தனை நெடில் வந்திருக்கு, ஒன்று இரண்டு நெடில் வந்திருக்கிறது. இப்ப நீங்க வந்து இத ப இர் இத் த இர் அப்படின்னு இருக்க. இப்ப இந்த எழுத்த வாசிங்க, பர்த்தர், பார்த்தார். வித்தியாசம் பாருங்க, முழுக்க முழுக்க குறில் நெடில் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப ப பா இருக்கா. அப்ப பா ஏர் இர் தா கிடையாது. ப ப இர் இத் த இர் பர்த்தர். இத சொல்லும் போது பா இர் இத் பார் தா பார்த்தா இர் பார்த்தார் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான சொற்களை வந்து வாசிக்கின்ற பொழுது எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி சேர்த்து வாசிக்கிட்டே போகணும். இப்ப பாருங்களேன், எப்படி எழுத்து கூட்டி சேர்த்து வாசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஏன்னா பல பேரு என்ன சார் இதெல்லாம் ஒரு பாடமான்னு கேட்டுற வேண்டாம். ஏன்னா நம்ம வகுப்புக்குள்ள இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து வாசிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க, எழுதுவதற்கு தடுமாறுறாங்க. அந்த அடிப்படையோட தான் அடிப்படை இலக்கணம் போயிட்டு இருக்கோம். போக 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 போகதான் உங்களுக்கு சூடு பிடிக்கும், அந்த இலக்கணம்லாம் என்னங்கிற சூடு பிடிக்கும். இப்படி படிப்படியா போகின்ற பொழுது பல்வேறு வகையான செய்திகளை என்ன செய்வீங்க, நீங்க தெரிந்து கொண்டே செல்வீர்கள். இதுல வெளிநாடுகளில் வாழக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய, சவுதியில இருக்கக்கூடியவங்க, துபாயில இருக்கக்கூடியவங்க, நிறைய பேர் இதுல இருக்காங்க. அவருக்கு இந்த இந்த டைம் வந்து ஒத்து வருமான்னு தெரியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒத்து வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போன நேரத்து நம்மளால நடத்த முடியல, அந்த லிங்க் பிரச்சனை வந்ததுனால நடத்த முடியல. அதோட 10:30 மணி 11 மணிக்கு அந்த லிங்க் முடியும் வேற சொல்லிட்டாங்க. அதனால சிரமமாயி போச்சு. அதனால இன்னைக்கு நடத்திருக்கேன். இனிமே இந்த திங்கக்கிழமை நடக்காது, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். சரிங்களா, உங்களுடைய வசதிப்படி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இன்னைக்கு நடத்துவதற்கு பொறுத்தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். சரிங்களா. சரி. இந்த சுழியினுடைய வரி வடிவத்துல பார்க்கின்ற பொழுது அந்த பார்த்தார் சொல்லி பார்த்தீங்களா, பர்த்தார் அப்படின்னு. அப்ப பார்த்தார் என்றுதான் வர வேண்டும், பர்த்தர் என்று வரக்கூடாது. இந்த மாதிரியான குறிநடில் வேறுபாடுகள் வருகின்ற பொழுது அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும், சில நேரத்துல பார்க்கணும். இப்ப பாருங்க, ரா ர ரா ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ராவ். பாத்தீங்களா, இதுல பாத்தீங்களா, கீழே எழுத்து விட்டுருக்க பாருங்க. இப்படி நீ இப்படி போட முடியுமா நீங்க, இப்ப ராரா ரேரி நூறு ரேரே ரை ரோ இருக்கு பாத்தீங்களா. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு ர ரா. எங்க இதை யாரா சொல்ல முடியுமா, ஐயா என்னப்பா, ரன்னகர ரோ எழுதிட்டு இருக்கீங்க ஐயா அங்க. எங்கயா அங்கேயா, ஆமா. ரோ ரவ். ர ரைட். இப்ப அதை நான் இந்த இடத்துல ஏதோ குழப்பமா இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. ர ரா. அப்ப இங்க பாருங்களேன், இந்த ராவை நம்ம தொலைக்கால் போட்டு எழுத முடியுமா, அது மாதிரி இந்த தொலைக்கால் போட்டு எழுத முடியுமா. இப்ப பாரு ரி, இப்ப ர ரா
ரி ரி ரு 10 கரெக்டா வந்துருது. இந்த இடத்துல பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இங்க இழுக்க வேண்டியிருக்கு. இங்க இழுத்தா ரான் மாறும். இங்க துணைக்கால் போட்டா ரான் வராது. அதே மாதிரி இங்க ரா 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 இங்க இங்க துணைக்கால் போட்டா ரீ. இங்க அதே மாதிரி இங்க ரே ரே ரூ ரூ ரே ரே ரை ரோ ரோ. இப்ப ரைக்கு பாருங்களேன். இப்படி போட்டு இப்படி போட்டுருவீங்களா நீங்க? துணைக்கால் போடுவீங்களா? போட முடியாது. அப்ப இங்க என்ன செய்யணும்? இங்க ஒரு இழுத்தாத்தான் ரையாக மாறும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது எல்லாமே உங்களுக்கு இந்த ராரா ரேடி வருகின்ற பொழுது துணைக்கால் போட்டு யாருமே புள்ளி வைக்காதீங்க. இப்படி துணைக்கால் போட்டு இப்படி ஒரு இழுத்தாத்தான் அது இறாக மாறும். சரிங்களா? இது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய மெத்தட். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே பல்வேறு வகையான சிக்கலுக்கு தெளிவு பெற்றலாம். சரிங்களா? இதனுடைய அடிப்படை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்பட்டு விட்டால் நமக்கு அடுத்த வகுப்புக்கு எளிமையாக போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இப்ப சுழியினுடைய வரிவடிவத்துல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஒரு சொல்லை எழுதுகின்ற பொழுது நம்ம எப்படி எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வாக்கியமா எழுதி போடுறேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மேடம், இந்த மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணிடு. காது அப்படியே புச்சு 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 புச்சுன்னு இறையுது. மைக் அப்படி ஆஃப் பண்ணிக்கிட்டு கேட்கிறப்ப கூட ஆன் பண்ணிக்கிட்டு கேளுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ரைட். இப்ப சுழியினுடைய வரிவடிவத்துல பார்க்கின்ற பொழுது எழுதும் போது சில பிழைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. வரியினுடைய வரி வடிவத்துல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தை நீங்க எழுதுகின்ற பொழுது இந்த எழுத்துக்கு அடுத்து என்ன எழுத்த தனி எழுத்தா கொண்டாடக்கூடாது. இப்ப பாருங்களேன், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பல பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்க சந்தேகம் கேட்கறதுதான் நீங்க அப்புறமாட்டி கேளுங்க. ஒரு 7:30 மணியை போல சந்தேகங்களை கேளுங்க. இல்லாட்டி 7:30 மணியை போல சந்தேகங்களை கேளுங்க. நான் இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். முடிச்சு விட்டு சந்தேகங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்திடலாம். சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இப்ப பாருங்களேன், காலையில் இதுதான் பேப்பர். இதுதாங்க பேப்பரு. இந்த பேப்பர் முடியுது. இது தொடக்கம், இது முடிவு. இதுக்கு அடுத்து எப்படி இருக்கும்? காலையில் பள்ளிக்கு மா இருக்கா சார்? கொஞ்சம் மைக்கா ஆஃப் பண்ணுங்க சார். ரெண்டு மூட்டால் கொடுத்துறவா? மூட்டால் கொடுத்துறவா? கொடுத்தாலும் போச்சு. கொடுத்துருங்க. நீங்க மியூட்டால் கொடுத்தாதான் சரியா வரும். ஆமா, நம்ம சொல்லி பாக்குறோம், கேட்கணுமா இல்லையா? காலையில் பள்ளிக்கு வா. இங்க ஒடிய நாவ. காலையில் பள்ளிக்கு வா. இங்க நேற்று பேப்பர்ல தினது ஏதோ ஒரு பேப்பர் தினத்தந்தியா திரவலாம் தெரியல. அந்த பேப்பர்ல எதிரமா போட்டிருக்காங்க. இது இருக்கட்டும். நடவடிக்கைக்கு பாருங்க, போட்டு வா போட்டு அடுத்த வந்து இங்க விடாதுக்காங்க டிக்கை. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நடவ டிக்கையா? அப்போ ஒரு எழுத்தை எழுதுகின்ற பொழுது பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்து எழுதக்கூடாது. பிரித்து எழுதினால் வேற பொருளாகும், சேர்த்து எழுதினாலும் வேற பொருளாகும். அதனால என்ன சொல்றேன், எழுதுகின்ற பொழுது நடவ போட்டீங்கல்ல, இங்க டிக்கைன்னு போடக்கூடாது. ஐயா, எனக்கு நடவடிக்கை இங்க எழுத்து பத்தலையா, அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்ன செய்யணும், தனி வார்த்தையா போட்டு இங்க போட்டுறணும். இப்போ இது நடவடிக்கை அப்படி இங்க நடவடிக்கை இங்க வந்துடணும். நடவடிக்கை அப்படி வந்துடணும். அதை நீங்க பிரிச்சு போடக்கூடாது. சில நேரங்களை பிரிச்சு போட்டா என்னென்ன பொருள் மாறுபடும் தெரியுமா? இப்ப பாருங்களேன், இப்ப தலைவி திவசம் இருக்கு. தலைவி திவசம் இருக்கு. தலைவி திவசம்னா உங்களுக்கு தெரியும், காரியம் பண்ணுவாங்கல்ல. தலைவிக்கு ஏதாவது தலைவிக்கு காரியம் பண்ணுவாங்க. அப்ப தலைவி திவசம்னு தலைவிக்கு திவசம் பண்ண போறாங்க. அந்த பொண்ணு இறந்து போச்சு, அதுக்காக திவசம் பண்ண போறாங்க. திவச தேதியெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப தலைவி திவசம்ங்கிறது வார்த்தை. இதை நம்ம பிரித்து எழுதுகின்ற பொருளே மாறுபடும். இப்ப பாருங்களேன், தலைவி தலைவி திவசம் இருக்குல்ல, பாருங்க தலை வி, இந்த தீயை இங்க போட்டு இங்க வசம் போடுங்களேன். தலைவி திவசம், தலைவிதி வசம்.
இங்க பொருள் மாறுது. இங்க ஒரு எழுத்தை காணோம், இந்த எழுத்து இங்க வரணும், இந்த எழுத்து இங்க வந்திருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தலைவி திவசம் என்பது சரியான சொல்லு. இதை பிரித்து எழுதுகின்ற போது பொருள் மாறுபடுகிறது. இப்ப இரும்படியும் இருக்கு. இரும்படியும், இரும்ப அடியும் அப்படிங்கிற பொருளை புரியும். இரும்ப அடியும், இது அப்படியே பிரிச்சோம்னா எப்படி வரும்? இரும் படியும். இரும்படியும்ங்கிறதுனா இரும்படியும், இரும்பு அடிச்சுக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற பொருளை குறிக்கணும். இரும் படியும்னா ஏய் உக்காரு அப்புறம் படி, இரும் உட்காரும், படியும் படிக. அப்ப பொருள் மாறும். இது ஒரு பொருளாக வருகிறது, இது ஒரு பொருளாக வருகிறது. அப்படி இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அதை பிரித்து எழுதுகின்ற பொழுது ஒரு பொருள் வருகிறது, சேர்த்து எழுதுகின்ற போது ஒரு பொருள் வருகிறது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னா, எழுத்தை எழுதுகின்ற பொழுது இந்த மார்ஜின் போர்டு பேப்பர் இருக்குது, இதே பேப்பர் இருக்குது, இங்கேயும் பேப்பர் இருக்குது. காலையில் பள்ளிக்கு போடக்கூடாது. ஐயா காலையில் பள்ளிக்கு மாவை அடிச்சுட்டு இங்க போடணும் மாவனை, அப்படி போட்டு மாணவன் அப்படி. காலையில் பள்ளிக்கு மாணவன் அப்படி வரணும். இங்க மாவானை தனியா போட்டு இங்க நான் போட்டீங்கன்னா பொருள் வராது, பொருள் மாறி போயிடும். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க. இதே காலையில் காலையில் பள்ளிக்கு இச்சு போட்டு இங்க வரும். சில பேர் எழுதுவாங்க இன்று இன்னும் போட்டு இங்க ரூபா போடுவாங்க. காலையில் பள்ளிக்கு இங்க வரும், போடக்கூடாது. அப்படி போடும்போது இங்க ஒரு ஆர்வமா இருக்கு போட்டு மேல சென்று அப்படி போட்டுருக்கு. ஏன்னா வார்த்தைகளை பிரிக்கின்ற பொழுது பொருளானது மாறுபடுகின்றது. அப்படி பொருள் மாறுபடுச்சு என்ன ஆகும்? எல்லாமே மாறி போயிடும். அதனால தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சொற்கள் இருக்குது என்றால் அது என்ன செய்யும்? பல்வேறு சொற்களை உருவாக்கி கொண்டே போகும். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில காலையில் பள்ளிக்கு சென்று அப்படி இங்க வரக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப காலையில் பள்ளிக்கு சென்று இங்க வருங்க, சென்று இங்க வருங்க, ரூவை போட்டு இங்கேயுமா போடுங்க பல பேரு. ஏனுங்க புள்ளி வைத்த மெய்யெழுத்து இந்த மார்ஜின் கோடு பக்கத்துல வரவே கூடாது. பல பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, படிச்சவங்களும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டேன். இங்க சென்று போட்டு இங்க போடக்கூடாது. மார்ஜின் கோடு பக்கத்துல புள்ளி வச்ச எழுத்து மொழிக்கு முதலில் வரவே வராது. அப்ப அதனால என்ன செய்யணும்? காலையில் பள்ளிக்கு சென்று இங்க போடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரியான தன்மையில எழுதுகின்ற பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புல இல்லை. சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியாது. ஆனா எழுதுகின்ற பொழுது பிழைகள் வந்ததுதான் வரணும், பிழைகள் வரட்டும். நம்முடைய வகுப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு பல பேருக்கு வந்து சார் எழுதும் போது எனக்கு பிரச்சனை வருது, அது என்ன சரி பண்றதா போக சரியா. இப்ப என்னுடைய நான் எழுதி போடுறேன் பார்த்தீங்களா? எழுதி போடுகின்ற பொழுது இந்த எழுத்துக்களை நீங்க பாக்குறீங்க. பள்ளிக்குன்னு சொல்லும் போது எந்த இல்லு வருது? அப்ப நல்லா கவனிக்கல, இந்த இல்லு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இல்லு வந்தா இது பக்கத்துல இதற்கு இனமான எழுத்தே வரும். இந்த இல்லு வந்தா இது பக்கத்துல இதற்கு இனமான எழுத்தே வரும், வேற வராது. அப்ப லீ வருதா? பள்ளி அப்படி. சில பேர் பள்ளின்னு போட்டு இப்படி போட்டு இந்த என்னைக்கா இப்படி வந்திருக்கா? பள்ளின்னு வந்திருக்கா? அதே மாதிரி குண்டு இல்லு வந்தா அப்ப பள்ளின்னு இருக்கு, இல்லு இருக்குது, இந்த லீ தான் வரும். இப்ப என்னைக்காவது இப்படி போட்டிருக்காமா? பள்ளி வரல. அப்ப இந்த எழுத்து வந்தா இந்த எழுத்து, இதுதான் எழுத்து பிழைகள். இதத்தே நம்ம சொல்ல வரோம். இப்ப இல்லு இல்ல இல்ல வெள்ள பள்ளி பள்ளி வரல. அப்ப இது தவறு, இது சரி, இது சரி, இது தவறு, அப்ப இது சரி. அப்ப இந்த மாதிரியான ஒற்றெழுத்து, இந்த மாதிரியான
சிறப்பு லகரம் பொது லகரம் வருகின்ற பொழுது இந்த எழுத்துக்கள் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த இல்லுக்கு அடுத்து இந்த லா வருது. இப்ப இந்த இல்லுக்கு அடுத்து இந்த லா தான் வருது, இந்த இளந்தே வருது. இந்த இல்லுக்கு அடுத்து இந்த லா எங்கேயாவது வந்திருக்கா? வார்த்தை இருக்கா? இருக்கவே இருக்காது. இந்த இல்லு வந்தா இது பக்கத்துல ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு சொல்லே கிடையாது. இந்த இல்லு வந்தா இது பக்கத்துல சொற்களே கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கணும். இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த இரு இருக்குல்ல, இந்த இரு இருக்குல்ல, இந்த இரு இருக்குல்ல, இதெல்லாம் சார் தவறா எழுதுவதற்காக பல பேர் இருக்க பத்தியில அவர்களுக்கு நான் தப்பே வராதுன்னு நினைக்க போறீங்க, அவ்வளவுதான். இதை நீங்க சர்வியா கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுத்து பிழைகள் வராது. நான் சொல்லி தருவேன். அடுத்து நான் கடைசியா ஒரு கோமோர் கொடுப்பேன். கடைசியா உங்களுக்கு ஒரு கோமோர் கொடுப்பேன். அந்த கோமோருக்கு இங்க இருக்கக்கூடிய 250 பேர் எழுதி எனக்கு அனுப்பணும். நான் சொல்றேன் அதை. இந்த இரு இருக்கு பாத்தீங்களா, இந்த இரு இருக்கு பாத்தீங்களா, இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா, இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா, இந்த இல்லு இருக்கு. இதுதாங்க அடிப்படை. இங்க பாருங்க. அதே மாதிரி இந்த இன்னும் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்னும் இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7. இதுலதான் பிரச்சனை வரும், வேற எதுல பிரச்சனையே வராது. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. சார் இது எங்க வரும் வராது அது சொல்ல போறேன். எல்லாரும் கவனம் கேளுங்க. இப்ப இந்த இரு இருக்கு பாத்தீங்களா, இந்த இருக்கு அடுத்து கசட தபற அப்படின்ட்டு இருக்கு. கசட தபற அப்படின்ட்டு இது வல்லினம். என்ன நமன மெல்லினம். எரள வளள இடையினம். கசட தபற எங்கன நமன எரள வள சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் இதே இனம் சொல்றது. வல்லினம், மெல்லினம், இடையினம். இதெல்லாம் நான் வச்சு கசட தபற என்ன நமன எரள வளள நான் வச்சுக்கணும். அப்ப இதை நான் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல பூரா புள்ளி வச்சுட்டோம், என்ன ஆகும்? மெய்யெழுத்தாக மாறிடும். இது ஏற்கனவே எப்படி இருக்குது? உயிர்மை எழுத்தாக இருந்துச்சு, உயிர்மை எழுத்தாக இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? புள்ளி வச்ச உடனே ஏதாவது மெய்யெழுத்தாக மாறிடும். இப்ப மெய்யெழுத்தாக மாறிடுச்சா? மெய்யெழுத்தாக மாறின பிறகு இந்த எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7, இந்த 7 எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 7 எழுத்துக்களை தொடர்ந்து ஒற்றெழுத்து வருமா வராதாங்கிற கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப வந்து இயற்கைன்னு இருக்கா, இப்ப இயற்கை அப்படின்ட்டு இருக்கு, இயற்கை அப்படின்னு, இயற்கை அப்படின்னு. இப்ப இந்த பெரிய இரு இருக்கு பாத்தீங்களா, பெரிய இரு எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது வல்லினம், வல்லினம் தானே. இது வல்லினம். இது என்னது? மெல்லினம். இது மெல்லினம். இது என்னது? இடையினம். இடையினம். அப்ப இது வல்லினம், இது மெல்லினம், இது இடையினம் சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இரு இருக்கு, பெரிய இருக்கு பாத்தீங்களா, இந்த பெரிய இரு பக்கத்துல இந்த ஒற்றெழுத்து வராது. இப்ப இயற்கைன்னு பல இங்க இக்கு போடுவியே. இது ஒரு வள்ளியில மெய்யெழுத்து, இது ஒரு வள்ளியில மெய்யெழுத்து. இங்க இருக்க வள்ளியில மெய்யெழுத்து இங்க இருக்கா? இந்த வள்ளியில மெய்யெழுத்தும் வள்ளியில மெய்யெழுத்தும் சேரக்கூடாது, அவ்வளவுதான். வள்ளியில மெய்யெழுத்தும் வள்ளியில மெய்யெழுத்தும் சேரக்கூடாது. அப்ப இங்க இயற்கை வள்ளியில எழுத்து, அப்ப இக்கு வள்ளியில எழுத்து, இப்ப 2 எழுத்து சேரக்கூடாது. அப்ப இக்கு வராது. சரிங்களா? இப்ப பாரு, இன்னொன்னு பாருங்க. இப்ப சேர்க்கை அப்படின்னு இருக்கு, சே எல் இக் கை அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, இந்த இரு வந்தா பக்கத்துல வள்ளியில எழுத்து வரும். இந்த இரு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இரு வந்தா இது பக்கத்துல வள்ளியில எழுத்து வரும். இது என்ன எழுத்து? இது இடையின எழுத்து. அப்ப இடையின எழுத்து வள்ளியில எழுத்து சேரலாம், வள்ளியில எழுத்தும் வள்ளியில எழுத்து சேரக்கூடாது. இது இடையின எழுத்து. இந்த இடையின எழுத்தும் இந்த வள்ளின எழுத்தும் சேரலாம். சரிங்களா? அப்ப சேர்க்கை எங்கெங்கெல்லாம் இரு வருதோ அது பக்கத்துல ஒற்றெழுத்து வரும். நீங்க உடனே கேட்பீங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீ உருவாக்கி கேட்ப. சார் இங்க இரு வருதே சார், இங்க ஒற்றெழுத்து வருமா சார்? அடுத்த கேள்வி கேட்கும், சந்தேகம். அடுத்து கேள்வி கேட்கும் போது உங்கள்ட்ட ஒரு 7:30 வாக்குல என்ன செய்வீங்க? கேள்வி கேட்பேன். அப்ப நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் வருது இதுல குறிச்சு வச்சுக்கிறீங்க.
தெளிவா அடிப்போம். சரிங்களா? சரி. அப்ப இயற்கை வந்து செயற்கை அப்படின்றது. இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா? இந்த இல்லு, இது எந்த இல்லு? இடையிலத்துல வரக்கூடிய இல். அதே மாதிரி இதுவும் இடைநிலத்துல வரக்கூடிய இல்லு. இதா இருக்கா? அதே மாதிரி இதுவும் இடைநிலத்துல வரக்கூடிய இல். சரிங்களா? அப்ப இல், இல், இல். இந்த இப்ப என்ன செய்வாங்க? வேல் சாமி எழுதுவாங்க. வேல் போட்டு இச்சு போடுவாங்க. வேல் கூட்டல் சாமி, வேல் சாமி தான், இச்சு வரக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த வேல் சாமி எப்படி தெரியுமா ஆக்சுவலா எழுதணும்? இப்படித்தான் எழுதணும். வேல் சாமி தான் எழுதணும். வே எம் சாமி, வேல் சாமி தான் எழுதணும். ஆனா நம்ம அப்படி எழுதுறது இல்லை. ஏன்னா வேல்சாமி தான் எழுது. வாங்க வேல்சாமி, எப்படி இருக்கியா? வேல்சாமி நல்லா இருக்கீங்களா? இப்படித்தான் கேட்கிறோம். அப்ப வேல்சாமி தான் பாருங்க. இப்ப பால் குடம் இருக்குல்ல, இப்ப என்ன செய்யணும்? சில நேரங்கள்ல பார்க்குடம் எழுதுவோம். நான் இருக்கா, அதுல சில பேர் எழுதுறீங்க பார்க்குடம். இப்ப பால் கூட்டல் கடல் சொல்றீங்கல்ல, பால் கடல், இதை மட்டும் பார்க்கடல்ங்கிறீங்க. இதை மட்டும் பார்க்கடல், பார்க்கடலிலே பள்ளி கொண்ட திருமால் பெருமாள், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க பாத்தீங்களா? அப்ப பால் கடல் அப்படிங்கிற பார்க்கடல், இல்லு இட்டா இல்லு இன்றா மாறுது. அதே மாதிரி இங்க பாருங்களேன், பல் பொடி, இது என்ன சொல்றீங்க? பற்பொடின்னு சொல்றீங்க. பல்பசை எப்படி சொல்றீங்க? பற்பசைன்னு சொல்றீங்க. பல்பசை பற்பசைன்னு சொல்றோம். அப்ப இந்த இல்லு வந்தா இர்ராக மாறும் என்பது விதி. ஏன் விதி தெரியுமா? அதுதான் நன்னூல்ல ஒரு விதி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல, வேற்றுமையில், வேற்றுமையில் ரடவும், ரடவும், ல ல வேற்றுமையில் ரடவும். என்ன ரடவும்? ரடவும்னா இந்த இல்லு இன்றா மாறும், இந்த இல்லு இட்டா மாறும். இந்த இல்லு இன்றா மாறும், இந்த இல்லு இட்டா மாறும். எப்படி பாருங்க? இப்ப பாருங்களேன், வேல்சாமி வேர்சாமி வரும், பால் கடல் பார்க்கடல் வரும், பல்பொடி பற்பொடின்னு வரும், பல்பசை பற்பசைன்னு வரும். அதே மாதிரி இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா? இந்த இல்லு வந்தா அது பக்கத்துல இந்த லா தான் வரும். லல்லா லில்லி லுல்லு லெல்லே லை லோ லவ், அந்த லகரத்தை வரும். ஒண்ணு இந்த லா, இந்த இல்லு வந்தா அது லா தான் வரும், வேற வராது. அதே மாதிரி இந்த இல்லு வந்தா அது பக்கத்துல இந்த லா தான் வரும், வேற வராது. இந்த லகர வரிசை தான் வரும். லல்லா லில்லி லுல்லு லெல்லே லை லோ லவ், அந்த லகர வரிசை தான் வரும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இப்ப உம் வேல்சாமின்னு போட்டோம், வேர்சாமி, வேர்சாமி தான் வரணும், வேல்சாமி நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். இந்த இல்லு பத்திரம் உற்றெழுத்து வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இங்க இருக்கு பல் இல்லு இருக்கு பாத்தீங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா? இது பக்கத்துல வேற எந்த ஒற்றெழுத்தும் வராது. இது இங்க இந்த இக்கு 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 இச்சு இட்டு இத்து இப்பு இன்று, இதுல ஏதாவது போட்டு எழுது பார்ப்போம். எழுதி பார்ப்போமா? இப்ப இல்லு இருக்கு பாத்தீங்களா? இச்சு. இல்லு இருக்கு பாத்தீங்களா? இக்கு. இப்ப இச்சு. இல்லு இருக்கு பாத்தீங்களா? இங்க இட்டு. எங்கேயா வந்திருக்கா? இல்லு இருக்கு பாத்தீங்களா? இத்து. இல்லு, இல்லுக்கு அடுத்து எப்பு, இல்லுக்கு அடுத்து இரு. எங்கேயாவது அந்த வார்த்தைகள் ஏதாவது சொற்கள் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த இல்லு இக்கு வந்திருக்கா? வந்தது இல்ல. இல்லு இச்சு வந்தது இல்ல. இல்லு இட்டு வந்தது இல்ல. இல்லு இத்து வந்தது இல்ல. இல்லு இப்பு வந்தது இல்ல. இல்லு இரு வந்தது இல்ல. அப்ப இது என்ன ஆகும் அப்படி கேட்டீங்களா? இப்ப முள் செடின்னு இருக்கு. முள் செடிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா, இந்த இல்லு இட்டாக மாறும். இந்த இல்லு இட்டாக மாறும். ல ல வேற்றுமையில், வேற்றுமையில வேறுபடுத்துவதில், வேறுபடுத்தி பார்ப்பதில் இந்த இல்லு என்ன ஆகும்? இர்ரா மாறும்டா. இந்த இல்லு என்ன ஆகும்? இட்டா மாறும்டா அப்படி. அப்ப பாருங்க, இந்த முள் கூட்டல் செடி உச்செடி, செடி அப்படி. நீ என்ன செய்யக்கூடாது? சில பேர் எழுதுவாங்க, எப்படி எழுதுவாங்க? மூ போட்டு, இல்லு போட்டு, இச்சு போட்டு, செடின்னு போடுவாங்க. உள்ச்சு, உள்செடி இல்ல,
இல்லு இச்சு வராது. அப்ப இல்லு எதா மாறும்? இட்டாக மாறும். சரிங்களா? இப்ப அருள் கூட்டல் பா அப்படின்ட்டு அருள் கூட்டல் பா அப்படின்னு எப்படி மாறும்? அருட்பா இட்பா அப்படி இல்லு வந்து இட்டா மாறும். அருள் கூட்டல் பா அருட்பா மாறும். அப்ப அந்த அடிப்படையில முள் கூட்டல் செடி முட்செடி. சரிங்களா? சொல்லியாச்சா? அடுத்து இந்த இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் அழிச்சிடுறேன். இந்த எழுத்துக்காக தான். இங்க பாருங்க, இதை அழிச்சிடுறேன். நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாம் போர்டு வந்து நம்ம இவ்வளவுதான் வச்சிருக்கிறோம். பெரிய போர்டெல்லாம் கிடையாது. இந்த போர்டே ஒரு பெரிய அற்புதமான போர்டு எனக்கு. எனக்கு ராசியான போர்டு. நல்ல ஒரு அற்புதமான பல வகுப்பறைகளை கண்ட போர்டு. பல வகுப்புகளை நடத்தி, ஏன்னா போன 2023 மேல இருந்து நடத்தி, மே 25ல இருந்து இந்த போர்டு எனக்கு பயன்பாடா இருக்குது. அதனால பெரும்பாலும் இந்த போர்டை விட மாட்டேன். வேல்சாமி வேர்சாமி இருக்கு, முள்கூட்டல் செய்யும் முச்செடின்னு பால் கூட்டல் கூட பார்க்கூடம் சொல்லியாச்சு. இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா? இந்த இல்லு இருக்கு பாத்தீங்களா? இந்த இல்லுக்கு அடுத்து பாருங்க, இந்த இல்லுக்கு அடுத்து கண்டிப்பாக வழிநடத்து புறா வரும். இந்த எள்ளுக்கு அடுத்து கண்டிப்பாக வழிநடத்து புறா வருங்க. பார்த்துருவோமா? இப்ப பாருங்களேன். இப்ப இந்த இல்லு இருக்கா? இந்த இல்லு இருக்குல்ல, இந்த இல்லுக்கு அடுத்து இந்த க ச த ப க ச த ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்து இருக்கு பாத்தீங்களா? இந்த 4 எழுத்துக்கள் கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். பார்த்துருவோமா? இப்ப பாருங்களேன், இல்லு இருக்கா? இது இக்கா மாறுமா? மெய்யெழுத்தா மாறுதா? இக்கு போடும். அப்ப இது என்ன எழுத்து? இது இடையின எழுத்து. இடையின எழுத்துக்கு அடுத்து என்ன எழுத்து வரலாம்? வல்லின எழுத்து வரலாம். இங்க என்ன சொன்னேன்? வல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லின மெய்யெழுத்து வரக்கூடாது. ஆனா இங்க இடையின இல்லுக்கு அடுத்து வல்லின மெய்யெழுத்து வரலாம். இப்ப பாருங்களேன், இக்கு போட்டோமா, அடுத்து இல்லுக்கு வந்து இந்த இச்சு போட்டோமா, இந்த இல்லுக்கு அடுத்து இந்த இத்து போட்டோமா, இந்த இல்லுக்கு அடுத்து இப்பு போட்டோமா. இங்க பாருங்க, இந்த சிறப்புலகிற இல்லுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். இப்ப தமிழ் கூட்டல் தமிழ் காற்று, தமிழ் சட்டம், தமிழ் தாய், இது தமிழ், தமிழ் பாடம். அப்ப எள்ளு வந்தா, சிறப்புலகிற எள்ளு வந்தா அதை தொடர்ந்து கண்டிப்பாக காசாத்தாப்ப மிகும். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார். தமிழ் கற்றான் இக்கு மிகுமா கேட்டீங்கன்னா மிகாது. ஏன்னா கற்றாங்கிறது வினைமுற்று. வினைமுற்றை தொடர்ந்து வினைமுற்றுக்கு முன்னால ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப தமிழ் கூட்டல் கற்றான், தமிழ் கற்றான், தமிழ் பேசினான், தமிழ் படித்தான். நான் முடிஞ்சிருக்கு பாரு வினைமுற்று. இப்ப வினைமுற்று மூலம் தமிழ் வந்தா ஒற்றெழுத்து வராது. இப்ப தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், தமிழ் கூட்டல் காற்று, தமிழ் காற்று, தமிழ் கூட்டல் சட்டம், தமிழ் சட்டம், தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், தமிழ் கூட்டல் பாடம், தமிழ் பாடம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான இந்த இல்லு வந்தா கண்டிப்பாக ஒற்றெழுத்து. இனி மிஸ்டேக் விடுவியே பார்ப்போம், நிறைய வரும். நீ எழுதத்தான் உங்களுக்கு கிளாஸை கவனிக்கிட்டே உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா யார் சொல்லி தரல? இங்க தமிழ்நாட்டுல யாராவது இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா யாராவது உங்களுக்கு? இல்ல. ஏதோ படிச்சோம், பரீட்சைகளை பாஸ் பண்ணணும், மார்க் எடுத்தோம், வந்துட்டோம். ஆனா எங்கப்பா என்கிட்ட படிக்கக்கூடிய பள்ளிக்கூட பசங்க எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் அக்குவேறு அணிவேறு சொல்லி கொடுத்தாச்சு. அவையில மிஸ்டேக் விட மாட்டாங்க. அப்படியே மிஸ்டேக் விட்டாலும் நினைச்சு உடனே திருத்தி விட்டுரு. திருத்தி இப்படி வரக்கூடாது, இப்படி தலை வரணும் அன்பா சொல்லி அன்பா சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில இள்ளு வருகின்ற பொழுது இந்த இக்கு கண்டிப்பாக காசா தப்பா வரும். அப்ப இது அதாவது தமிழ்ங்கிற ஒரு பெயரு, சட்டம்ங்கிற ஒரு பெயரு, பெயரும் இணைகின்ற பொழுது ஒற்றெழுத்து வரும். பெயரும் வினைமுற்று வருகின்ற ஒற்றெழுத்து வராது. புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, அதுக்குதான் சொல்றேன். இந்த பெயரும்
தமிழ்ங்கிற பெயரும் சத்தம்ங்கிற பெயரும் இணைகின்ற பொழுது ஒற்றெழுத்து வரும். தமிழ்ங்கிற பெயரும் பார்த்தான் என்று முடிஞ்சா தமிழ் பார்த்தான், தமிழ் படித்தான்னா வினைமுற்று. அப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது. இதான் வச்சுக்கிறீங்க. திரும்ப சந்தேகம் கேட்டேன்னு தெளிவா விளக்குறேன், கவலைப்படாது. அப்ப இந்த ரைட் ஓகேவா? அப்ப இரு, இரு, இல்லு, 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 இந்த 3 1 2 3 4 5 இங்க பாருங்க. இந்த 5 விஷயத்துலதே நீங்க கோட்டை விடுவீங்க. அதை தெளிவுபடுத்தியாச்சு. இனிமே யாராவது விட்டீங்க, பிரம்புதான் எடுப்பேன். கம்பு எடுத்து ஒரே சாத்து. அப்படிலாம் செய்ய மாட்டேன், கவலைப்படாது. ஏன்னா தூரத்துல இருக்கீங்கல்ல, அதனால எல்லாம் அடிக்க முடியாது, திட்ட முடியாது. அதனால நம்ம சொல்ற ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, அது போதும். அப்ப 1 2 3 4 5 இந்த 5 சொற்கள், அந்த 5 எழுத்துக்களும் எப்படி எல்லாம் ஒற்றெழுத்து வருங்கிற சொல்லியாச்சு. இப்படி அடுத்து இந்த இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதுக்கு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஒருத்தர் கேட்கிறாருங்க, கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, ஐயா இப்ப இன்பம் தானே சரியானது. இன்பம் சரியா இருக்குல்ல. இப்ப இன்பம்ங்கிற வார்த்தை சரியான வார்த்தை தானே. இன்பம்ங்கிற சொல்லு சரியான. இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஈ போட்டு இன்னு போட்டு இப்பு போட்டு பம்மு போட்டாரு. ஈ போட்டு இன்னு போட்டு இப்பு போட்டு பம்முன்னு போட்டாரு. இன்பம் இன்பம் போட்டாரு. என்னைக்குமே சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 2 சுழி இன்னு வந்தா, 2 சுழி இன்னு வந்தா, இப்ப 2 சுழி நாதம் வரும். இல்லாட்ட 2 சுழி இன்னு வந்தா இந்த ரூதே வரும், பெரிய ரூதே வரும். 2 சுழி இன்னு வந்தா 2 சுழி அதே வரும். 2 சுழி இன்னு வந்தா 2 ரூதே வரும். இப்ப கன்று அப்படி. இப்ப கன்றுன்னு யாராவது நீங்க அப்படி எழுதிருக்கீங்களா? கன்று எழுதிருக்கீங்களா யாராவது? எழுத மாட்டோம். தெரியும், நமக்கே தெரிஞ்சு வச்சு பிள்ளை என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப கன்று அப்படிங்கிறதுல கண் ரூ. அதனாலதான் இந்த ரூ, பெரிய ரூ வருது பாத்தீங்களா, வள்ளிரகர ரூ வருது பாருங்க. இந்த வள்ளிரகர ரூ வருதுன்னா அதுக்கப்புறம் ரன்னகரம் பேர் வச்சாங்க. பேரு ரன்னகரம், ரன்னகரம் பேர் வச்சாங்க. இந்த 2 சுழி இன்னு வந்தா பெரிய ரூதே வரும், வேற வராது. 2 சுழி இன்னு வந்தா அது பத்திர 2 சுழி அதே வரும், வேற வராது. இப்ப கண்ணம்னு எழுதுறாங்க, கண்ணம். இன்னைக்கா அப்படி எழுதியிருக்கோமா? 3 சுழி இன்னும் போட்டு 2 சுழி நான் போட்டு நம்ம போட்டு எழுதிக்கமா நீங்காவது எழுது. அப்ப 2 சுழி இப்ப கண்ணம் போடுறீங்க. என்ன கண்ணம் இருக்கா, கண்ணம் அப்படின்னு கண்ணம் 2 சுழி போட்டு நான் போட்டு கண்ணம் அப்படின்னு. அப்ப கண்ணம் என்றாலே என்ன பொருள்? திருட்டுங்கிற பொருளை குறிக்கும். கண்ணம்னா என்னது? திருட்டு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அதே சொல்லுவாங்க, இந்த கண்ணக்கோள் திருடன் சொல்லுவாங்க. கண்ணக்கோள் திருடன் சொல்லுவாங்க. அந்த கண்ணக்கோள் திருடனா வேற ஒன்றும் இல்ல, செவத்த ஓட்ட போட்டு உள்ள போறது, சுவரை ஓட்ட போட்டு உள்ள போய் திருடுவாங்க இல்ல, அவங்களத்தையும் கண்ணக்கோள் திருடன் சொல்றது. அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கயா, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காத அப்படிமா. கன்னத்துல இந்த கண்ணம் கிடையாது, போச்சு அதெல்லாம் கிடையாது. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கிடையாது. கப்பலே கவிழ்ந்து உங்களுக்கு வறுமை நிலையை ஏற்படுத்தினாலும் கன்னத்துல திருட்டில் கை வைக்காதே. கப்பலே கவிழ்ந்து உனக்கு வறுமையை தந்தாலும் கன்னத்துல கை வைக்காத, திருட்டு தொழிலில் ஈடுபடாதே அப்படிங்கிற பொருள் தான் வரக்கூடிய. அப்ப கன்னம் என்றால் இந்த இடத்துல திருட்டுங்கிற பொருளை பிடிக்கும். இந்த கன்னத்தையும் சில நேரங்கள் கன்னத்தில் அரைந்தால் அப்படிங்கும் போது, கன்னத்தில் அரைந்தாலும் போது இந்த கன்னத்துல அரைஞ்சான். கண்ணக்கோளில் ஈடுபட்டாலும் திருட்டு தொழிலில் ஈடுபட்டான் அப்படி வச்சுக்குது. இடப்பொருளுக்கு ஏற்றவாறு விஷயம் அந்த பொருளானது மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில 2 சுழி இருந்தா 2 சுழி தான் வரும், 2 சுழி இருந்தா ரூதான் வரும் சொல்லியாச்சு. இனி யாரா தப்பு விட்டிய அவ்வளவுதான். அடுத்து இந்த 3 சுழி இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 சுழி இன்னும் வந்தா 3 சுழி நாதே வரும், வேற வராது. 3 சுழி இன்னும் வந்தா அது பக்கத்துல டாதே வரும், வேற வராது. அதே மாதிரி இந்த இந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்து இது தகர சொல்றது அப்படி தானா வரிசையில வரக்கூடியது. தன்னகரம் சொல்றது. இப்ப என்ன சொல்றது? தன்னகரம் அப்படின்னு சொல்றது. தன்னகரம்
ஏன் அப்படின்னா அந்த இந்து வந்தா அந்த தாவே வரும், வராது. ஒண்ணு இந்த இந்து வந்தா இப்ப நாதே வரும். அந்நாள் இந்து வந்தா நான் வருதா? அதே மாதிரி பந்தம், இந்தம் பந்தம், இந்து வந்தா தாதே வரும், இந்து வந்தா நாதே வரும், வேற வராது. அப்ப அதே மாதிரி இப்ப இந்த இன்னு வந்தா டாதே வரும், இந்த இன்னு வந்தா மூணு சொல்லி அதே வரும். பண்டம் அப்படின்னு, கண்டம், தெண்டம், செண்டம். சில பேர் எழுதுவாங்க டெண்டல், டெண்டல் மருத்துவமனை, டெண்டல் ஹாஸ்பிட்டல் போட்டிருப்பாங்க. நான் பார்த்தா வீடியோ எடுக்கணும், பல பேர் அப்படி போட்டுட்டு இருக்காங்க. சென்டர் போடுவேன், பிராய்லர் சென்டர், சென்டருக்கு எப்படி போடுவேன், இப்படி போடுவேன் சென்டர், பிராய்லர் சென்டர், பிராய்லர் சென்டர் போடுவேன். இந்த இன்னும் போடவே கூடாது. சென்டர் போட்டா இப்படி போட்டுற வேண்டியான நீங்க சென்டர் போடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா மூணு சொல்லி இன்னும் வந்தா தாதே வரும். அது மாதிரி டெண்டல் போடுவேன், டெண்டல்னா பல் மருத்துவமனை, பல்லுக்கு வரக்கூடிய டெண்டல் தானங்க, பல்லு மருத்துவமனை என்ன சொல்றோம், டெண்டல் சொல்றோம். டெண்டல், டெண்டல் கிளினிக் பாருங்க, டே போட்டு இன்னு போட்டு இப்படி போடுவேன், டெண்டல் கிளினிக்கா, கிளினிக். நீங்க டெண்டல் கிளினிக் இப்படித்தானே போடணும், டெண்டல் கிளினிக், டெண்டல் கிளினிக் இப்படித்தானே வரும். என்ன விட்டாங்க, டெண்டல் கிளினிக் இப்படி போட்டாங்க. டெண்டல்னா பல்லா, டெண்டல்லாம் பல்லுன்னு வச்சுக்கிறீங்க, டெண்டல்லாம் பல்லு. அப்ப இந்த இரண்டு சொல்லி இருந்தா டா வராதுல்ல, நம்ம சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே. என்ன சொல்லியிருக்கோம், ரன்னகரம் சொல்லியிருக்கோம். அப்ப இன்னும் வந்தா இங்க டா வராது. அப்போ டெண்டல் போடணும், டெண்டல் மூணு சொல்லி போட்டு போடணும், டெண்டல், டெண்டல் போடணும். ஐயா அது தப்புதாயா, தப்புதான். ஆங்கில சொல்ல அப்படியே எழுதியிருக்காங்க, தப்புதான். இருந்தாலும் தமிழில் முறைப்படி வருகின்ற பொழுது மூணு சொல்லி இன்னும் வந்தா டா தானே வரணும், அதெல்லாம் உண்மை. அப்ப அந்த அடிப்படையில் வருகின்ற பொழுது டெண்டல் அப்படிங்கிறது மூணு சொல்லி இன்னும் போட்டு டா வந்தா அது டெண்டல் பிடிக்கும். இப்ப டெண்டல் இப்படி எழுதவே கூடாது, சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கணும். இப்ப மன்றல் இருக்கு, மன்றல், இது சரியா தப்பு? ஏன் தப்பு? இந்த ரா வருதா, இந்த ரா வந்து அது பக்கத்துல என்ன வரும், ரெண்டு சொல்லி தானே வரணும், மன்றல். மன்றல்னா என்னது, மன்றல்னா என்னது, மன்றல்னா திருமணம் அப்படின்னு, மன்றல்னா திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். மன்றல்னா திருமணம்ங்கிற பொருளை போய் இப்ப நீங்க கல்யாணக்காரோட போறீங்கல்ல, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறீங்கல்ல, இனிமே திருமண வாழ்த்தெல்லாம் திருமணம், திருமண அழைப்புதெல்லாம் போடாதீங்க, திருமண அழைப்புதல் போடாதீங்க. எப்படி தெரியுமா போடணும், இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க மகனுக்கோ மகளுக்கோ இல்ல உங்களுக்கே கல்யாணம் நடந்தாலும் என்ன செய்றீங்க, எப்படி தெரியுமா போடணும், அதை சொல்லித்தாரேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அற்புதமா இருக்கு. இதை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு அற்புதமா இருக்கும். மன்றல் அப்படி கூட, மன்றல், மன்றல்லாம் திருமணம் என்று பொருள்படும். நல்லா கவனிச்சுக்கங்க, மன்றல் என்றாலே திருமணம் என்று பொருள்படும். அப்ப மன்றல் அழைப்பிதழ் போடுங்க, மன்றல் அழைப்பு, மன்றல் அழைப்புதல் போடணும். திருமண அழைப்புதெல்லாம் முடிஞ்சு, அதான் ஒரு காலம் முடிஞ்சு. நீ மன்றல் அழைப்புதல் போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. கேட்பாங்க, சார் மன்றல்லாம் என்ன, திருமணம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அப்ப மன்றல் என்றால் திருமணம் என்பதை அவர் தெரிந்து கொள்வார். அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு சொற்கள் என்ன செஞ்சு பரவிக்கிட்டே வந்தது. இப்ப அந்த அடிப்படையில நீங்க என்ன செய்யணும், மன்றல் அழைப்புதல், மன்றல் அழைப்புதல் போடுங்க. இப்ப மன்றல் நடைபெறும் இடம் போடுங்க. கேட்பேன், மன்றல்னா மென்றலா மெண்டலா அப்படி கேட்பேன், கேட்கட்டும். இப்போ மென்றல், மன்றல், மன்றலா என்னன்னு கேட்கும்போது மன்றலா திருமணம் என்று நீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய அடுத்த யாருக்கா உங்க பிள்ளைகளுக்கு அடுத்த கல்யாணம் வந்துச்சுன்னா, சித்த வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசியில கல்யாணம் வந்துச்சுன்னா மன்றல் அழைப்புதல் போட்டு எனக்கு அனுப்புது பத்திரிக்கை, நான் சந்தோஷப்படுவேன். ஆக நம்ம சொல்லி கொடுத்தா அழகா போட்டிருக்கா ஆளாள, சரிங்களா? கல்யாணத்துக்கு கூட வாரேன், சரிங்களா? மன்றல் அழைப்புதல் அப்படின்னா அப்ப அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை நீங்கள் வெளிப்படுத்தி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு எவ்வளவு யூஸா இருக்கு. யாராவது சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, இதை சொல்லி கொடுத்திருந்தாலும் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, பிள்ளைகள் விட்டுருக்க மாட்டீங்க, இந்த கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டேங்க.
இதில் சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியும்ல, நாங்களாம் படிச்சிட்டோம்ல. இது அடிப்படை. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. டிசம்பர் வரைக்கும் ஓடும். இங்க பாருங்க, டிசம்பர் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா சூப்பர், இல்லாட்டி டூப்பர். டிசம்பர் வரைக்கும் வந்தவங்களுக்கு கல்விச்சாலை வழங்கக்கூடிய சான்றிதழ் அரசு அனுமதி பெற்றதோட, புரிஞ்சுக்கிறீங்க, அரசு அனுமதி பெற்ற கல்வி சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இன்னொரு விஷயம் புரியுமா, அந்த கல்விச்சாலை சான்றிதழ் வழங்குறேன் பார்த்தீங்களா, இதை நீங்க எந்த இன்டர்வியூக்கு போறாது, இன்டர்வியூ போய்க்கலாம் தெரியாது, ஏதாச்சும் ஒரு நிகழ்வுக்கு எங்கேயா போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கா போறீங்க அப்படின்னா, இதை கல்விச்சாலை சான்றிதழ் நீங்க கொடுத்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? பெருமைக்காக சொல்ல, தற்பெருமைக்காக சொல்ல, அந்த இன்டர்வியூ பண்றவருக்கு என்னை தெரிய ஆரம்பிச்சிடும். இன்டர்வியூ பண்றாருல, நேர்முகம் பண்றாருல, அவருக்கு என்னை தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிடும். உலக அளவுல வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குது. என் சேனல் என்னுடைய முகம் எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போராட வாரம் பூரா ஐயா ஐயான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற கணக்கு. நான் எதுக்காக சொல்றேன், இந்த கல்விச்சாலை சான்றிதழை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த ஐயாட்டதை நீங்க படிச்சீங்களான்னு அவர் கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா நடக்கும். அதனால இந்த மேயில இருந்து டிசம்பர் வரைக்கும் யாரு ஜாயின்ல இருக்காங்களோ, வகுப்புக்கு வர்றதும் இல்லை, வகுப்புக்கு வர வேண்டாம், ஜாயின்ல இருக்கணும். அப்படி ஜாயின்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, கல்விச்சாலை சான்றிதழ் மற்றும் பரிசுகள் மற்றும் விருந்து நம்ம வீட்டுல, இந்த இடத்துல தான் நடத்திட்டு இருக்கீங்கல்ல, இந்த இடத்துல எல்லாரும் உட்கார வச்சு சூப்பரா வந்துடும், செய்வோம். 200 பேர் வாங்க, 200 பேருக்கு மேல வந்தாலும் வரலாம், 200 பேருக்கு மேல நீங்க வந்துட்டாலுமே உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளை நான் கொடுத்துருக்கேன். அதாவது டிசம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்க நடக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா நடக்கும். அதுல நீங்களா வரணும். அப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க தெரியுமா, ஒரு தமிழ் புலமையோட இருப்பீங்க, ஒரு தமிழ் புலமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஐயா அதை தெரிஞ்சுக்கிட்டேயா, இதை தெரிஞ்சுக்கிட்டேயா, ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா, நான் விட மாட்டேன் போல, வாங்க, இப்ப இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுதான் உண்மை. சரிங்களா? சரி, அந்த அடிப்படையில உங்களுக்கு சுழியின் வரி தொடங்கி இன்னைக்கு இரு இரு இல்லு இல்லு எள்ளு இன்னு இன்னு என்று சொல்லக்கூடிய தன்மையில வந்திருக்குது. இந்த தயவுசெய்து இந்த இன்னுக்கு அடுத்து மெய்யெழுத்து எதுவுமே வராது, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த இன்னுக்கு அடுத்து எந்த மெய்யெழுத்து வராது, மெல்லியெழுத்து வராது, இந்த மெய்யெழுத்துக்கள் எதுவுமே வராது, வள்ளியெழுத்துக்கள் எதுவுமே வராது. வள்ளியெழுத்து இல்ல, எந்த மெய்யெழுத்துமே இதுல வராது, இந்த இன்னுக்கு அடுத்து எந்த மெய்யெழுத்துமே வராது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. இதுல ஏதாவது நீங்க சந்தேகம் இருந்தா நான் சொல்றப்ப இனிஷியலா நீங்கள் கேட்டால் போதுமானது. சரிங்களா? அந்த அடிப்படையில உங்களுக்கு ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். இது அழிச்சிடுறேன். அடுத்து இந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை எழுதும் போது எப்படி எப்படி எழுத, இதை மார்ஜின் போடு, இது பேப்பரா. இப்ப மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுக்கு சென்ற மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள் இங்க முடிஞ்சிருச்சு. மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள்
மேய்ந்து கோ போட்டு மேய்ந்து இங்க பாருங்க ஒத்த கொம்பு போட்டு கா போட்டு போட்டுருவாங்க போட்டு இங்க பாருங்க மேய்ந்து கேய கொண்டாந்து கோ இருக்குல்ல இந்த கோ கூட இங்க போடுவாங்க துணை எழுத்த போடுவாங்க. மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள் மேய்ந்து கோ இங்க வரணும். அப்ப இங்க இடம் இல்லையா இங்க மேல இப்படி ஒரு போட கோ அப்படி மேய்ந்து கொண்டிருந்தானே. சில பேர் என்ன மேய்ந்து கோ போட்டு இங்க போட்டு இந்த இன்னத்துக்கு இங்க போடுவேன் கொண்டிருந்தானே. இது தப்பு. அப்ப ஐயா எனக்கு இந்த இடத்துல மேய்ந்து அது கொண்டிருந்தனுக்கு இடம் இல்லை அப்படின்னு இது தூக்கி இருக்கு வேண்டாம். மேய்ந்து கொண்டிருந்த இங்க எழுத முடியானே கொண்டிருந்தானே. அப்ப ரெட்ட கொம்பை எழுச்சக்கூடாது. இங்க ஒரு ஒத்த ரெட்ட கொம்பை போட்டு இங்க காவல்னா கா போட்டு கோ போடக்கூடாது. ரெட்ட கொம்பு போட்டு இங்க கா போட்டு போடக்கூடாது. அன்னைக்கு ஒரு தங்கத்தாரையும் மிகப்பெரிய ஒரு டிவி சேனல்ல தங்கத்தாரை அழகா போடுதாங்க. தா போட்டு த இங்க போட்டு இத்து போட்டு தா போட்டு துணையெழுத்து போட்டு மறைன்னு போட்டாங்க. வாசிங்க. த இங்க இத்த துணையெழுத்து மறை இப்படிதான் வாசிக்க முடியும். அப்ப தாமரை ஏங்க பிரிச்சீங்க? பிரபல சேனலு விஜய் டிவின்னு சொல்றேன். விஜய் டிவி தங்க தாமரைக்கு தங்க தாரகை ஏதோ போடுது. தங்க தாரகை. ஆமா தங்க தாரகை தங்க தாரகை அப்படி போடுறாங்க. பாது கொடுமை இல்லையா? த இங்க இத்து போட்டு தான் இங்கன்னு வரணும். தானே தான் தாபண்ணா தா நடில் தான வரணும். இன்னும் துணையத்தை இங்க போட்டு அது அதுல ஒரு எம்பளம் வேற இப்படி ஒரு போட்டு இப்படி ஒரு போட்டு இப்படி இப்படி ஒரு எம்பளம் விஜய் டிவியில அப்படி வரக்கூடிய ஒரு எம்பளம் ஒன்று போட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எழுத்துக்களை பிரித்து எழுதக்கூடாது. எந்த எழுத்தை பிரித்து எழுத வேண்டுமோ அந்த எழுத்தை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதக்கூடாத எழுத்துக்களை எழுதக்கூடாது. பிரித்து எழுதக்கூடாது. இப்ப தாவண்ணா தானே தா போட்டு துணையத்தை கீழே போடுவாளா யாராவது? தமா வாசிக்கவே முடியாது. வாசிக்க இதை வாசிங்க. தான் வாசிப்பீங்களா துணை எழுத்து இப்படித்தான் வாசிக்க முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள் மேய்ந்து ரெட்ட கொம்பு போட்டு இங்க கோவலன்னு போடக்கூடாது. அதே மாதிரி ஒத்த கொம்பு இங்க வந்திருக்கு இங்க போடக்கூடாது. அப்ப மார்ஜின் கோடு வருகின்ற பொழுது எழுத்துக்களை பிரித்து எழுதுவது மிக மிக தவறான செய்தி. இதை நீங்க செய்யவே கூடாது. எழுதுகின்ற பொழுது எழுத்து பக்கத்துல வரலையா ஒரே வடிவமாக சேர்த்து எழுது. சரிங்களா? அதே மாதிரி நடைபெற்று கொண்டிருந்தன அப்படின்றது நடைபெற்று இட்டு போட்டாச்சு. கொண்டிருந்தேன்னு எழுதக்கூடாது. கொண்டிருந்தேன்னு வரக்கூடாது. இப்ப நடைபெற்று கொண்டிருந்தன நடைபெற்று பிரிச்சிடணும். கொஞ்சம் பேச விட்டு கொண்டிருந்தன இப்படி கொண்டிருந்தன. அப்ப நடைபெற்று அப்படி 3 அசம் வருது. நடை பெற்று 1 அசம் 2 அசம் 3 அசம் வருது. 3 அசம் வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு தமிழுக்கு சேர்த்து எழுத முடியும். மற்ற சொற்களை கொண்டிருந்தன ஒரு வார்த்தை பிரிஞ்சு போயிருது. அப்ப கொண்டிருந்தன சொல்லிக்கும் போது 3 அசம் வருகிறது. அப்ப 3 அசையா பார்க்கறது. கல்விச்சாலைன்னு இருக்குது. கல்விச்சாலை இது எத்தனை அசை? இது 4 அசையில வரக்கூடிய பாருங்க. கல் விச் சா லை 4 அசை வருது. 4 தடவை அசைக்கிற பாருங்க வாய பாருங்க. கல் வி பாரு கல் விச் சா லை கல் விச் சா லை. அப்ப 4 தடவை அசைக்க கல் விச் சா லை. அப்ப 4 அசை வருகின்ற பொழுது 2 அசையத்தை பிரிக்கணும். இப்ப கல்விச் 2 அசை சா லை 2 அசை. அப்ப 2 இப்ப 4 அசை சேர்ந்து அதே மாதிரிதான் இங்க நடைபெற்று கொண்டிருந்தேன். 1 அசை 2 அசை 3 அசை 3 அசை வந்திருக்கு. கொண்டிருந்தேன் தனியா வந்துடும். இப்ப நடைபெற்று கொண்டிருந்தேன் போட்டோம். முதலிய வற்றின் இங்க போடக்கூடாது. புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப முதலிய வற்றின்னு இங்க போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது தெரியுமா? பிரிக்க கூடாது. ஏன் அப்படின்னா முதலியங்கிறது 2 அசை, வற்றின்கிறது இடைச்சொற்கள்.
முதலிய வற்று, முதலிய அப்படிங்கிறது 2 அசை. ஆனா இங்க நீங்க சேர்த்து எழுதும்போது 4 அசை வரும். 1 1 2 3 1 2 3 4 அசை வந்துருது. ஆனா 4 அசை வரைக்கும் இதுல வரலாம். ஏன் வரலாம் அப்படின்னா முதலிய வற்றின்கிறதுல வற்றின் அப்படிங்கிறது அசைச்சொல் இடைச்சொல்ல வரக்கூடியது. இப்போ முதலியங்கிற வார்த்தை சரியான வார்த்தை. முதலிய வற்றி சேர்த்து எழுதலாம், சேர்த்து பிரிச்சு எழுதக்கூடாது. அப்ப இது பெயர் சொல்லாக இருக்கிறது. கல்விங்கிற ஒரு பெயர் சொல்லு, சாலைங்கிற பெயர் சொல்லு, அதை நம்ம பிரித்து எழுதுகின்ற பொழுது பிரித்து எழுதலாம். ஆனா முதலியவற்றிங்கிறதுல முதலியவற்றையும் சேர்த்து எழுதும். 4 அசை வரும். ஆனா என்ன செய்யணும்? வற்றுங்கிறது இடைச்சொல். இடைச்சொல்லை சேர்த்து எழுதாம என்ன செய்யக்கூடாது? பிரிச்சு எழுதக்கூடாது. முதலியவற்றை தனியா பிரிச்சு எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரியான அடிப்படையில உங்களுக்கு இலக்கணம் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். யாராருக்கெல்லாம் இந்துஜா மேடம் வாங்க. இந்துஜா ஐயா காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. இப்போ இதுல டவுட் வந்து எனக்கு நீங்க சொன்னதுல எதுவுமே டவுட் இல்ல, சந்தேகம் இல்ல. ஆனா எனக்கு இயல்பா ஒரு சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. ரன்னகர் என்ன இருக்கிற இடத்துல வந்து இப்ப கிணறுங்கிற வார்த்தைக்கு நம்ம 3 சுழினா தான் பயன்படுத்துறோம். அதுல ஏதாவது இலக்கண விதி இருக்குதுங்களா? அதாவது கிணறு அப்படிங்கிறதுக்கு கிணறு, கிணறு அப்படின்னாலே தோண்டுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். தோண்டுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இந்த கிணறு என்பது இந்த இரானது சேர்ந்து வருகின்ற பொழுது வல்லின ரூபாக மாறி இருக்கிறது. இது வந்து ஒரு அமைப்பு சொல்லாக வருகிறது. அமைப்பு சொல். இப்படித்தான் இருக்கிறதுக்கு ஒரு விதி. அமைப்பு சொல். இப்ப கேணின்னு இருக்குல்ல, இந்த கேணிங்கிறது இந்த கேணிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, வடமொழி சொல். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அப்ப தொட்டனை தூரும் மலர்கேணி வள்ளுவர் சொன்னாரே. இப்ப கேணிங்கிற வடமொழி சொல்ல பயன்படுத்திக்க. அப்ப கேணி என்பது வடமொழி சொல், கிணறு என்பது தமிழ் சொல். இப்ப கிணறுதல் அப்படின்னா தோண்டுதல். அப்படி தோண்டி வருகின்ற தோண்ட தோண்ட வருகின்றது, தோண்ட தோண்ட நீர் வருவதால் அதற்கு கிணறு என்று பெயராகும். அப்ப இந்த இடத்துல 3 சொல்லி, இப்ப கிணறு 2 சொல்லி போட்டா அது பொருளே கிடையாது, கிடையாது. இதுதான். அப்ப இது என்ன செய்யணும்? இதுதான் வரும்ங்கிற படிச்சு வச்சுக்கிறோம். கிணறு என்றால் 3 சொல்லினாலே வரும்ங்கிற படிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் இதுல தெளிவு பெற முடியும். சரிங்க ஐயா. இப்ப 2 சொல்லி நான் போட்டு கிணறு போட்டா பொருள் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டாலும் செய்யணும். சரிங்களா? ஐயா இன்னொரு ஐயப்பாடு என்னன்னா, இப்ப நம்ம ஆங்கிலத்துக்கு நிறைய டிக்ஷனரி அகராதிகள் வந்து பயன்படுத்துறோம். தமிழுக்கு வந்து சரியான அகராதின்னு நம்ம எதை எடுத்து பார்க்கணும்? ஏன்னா இந்த நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த திருமணம் நிகழ்ச்சிக்கு கொடுத்த அந்த வேர்டு வந்து வெரி இன்ஸ்பயரா இருந்தது. அந்த மாதிரி எங்களுக்கும் வேர்ட்ஸ் நிறைய தெரியணும்னா நாங்க அதை படிச்சாதான் தெரியும். அது மாதிரி எந்த அகராதி வாங்கி நம்ம படிக்கணும்? ஒரு வீட்டுல இருக்கணும், இப்ப திருவள்ளுவரோட திருக்குறள் இருக்கணுங்கிற மாதிரி அகராதி எது இருந்தா நல்லது? வெற்றி நிறுவனம், வெற்றி பதிப்பகம் வைத்திருக்கக்கூடிய தமிழ் அகராதி, வெற்றி பதிப்பகம் ஒரு அகராதி போட்டிருக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த அகராதி நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க தமிழ் ஆசிரியர், தமிழ் புலவர். ஏன்னா பல சொற்களுக்கு வந்து நம்ம விடை தெரியாதனாலதானங்க இவ்வளவு பிரச்சனைகள். பல சொற்களுக்கு நம்ம விடைகள் தெரியல, அதனாலதான் பிரச்சனை. அதையெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா நமக்கு அற்புதமா வருவோம். மனம் 2 சொல்லினா போட்டா மனம், இந்த மனம் 3 சொல்லினா போட்டா மனம் வாசனை. அப்ப இதனுடைய வேறுபாடுகள் எப்படி தெரியணும்னா டிக்ஷனரியை பார்க்கணும். எல்லா பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் டிக்ஷனரி எல்லாரும் வச்சிருக்கலாம்னு கேட்கிறோம். யாராவது தமிழ் அகராதி வச்சிருக்கான்னு கேட்கிறோமா? நான் கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. அதுக்காக தான் எதை வாங்கணுங்கிற சந்தேகம் வந்துடுச்சு எனக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுருவோம். ஒண்ணுமில்ல, வெற்றி தமிழ் அகராதி. சரிங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப 3 சொல்லி நாவ தொடர்ந்து ஒற்றை எழுத்து வராதுன்னு சொன்னீங்களா? ஆமா. அப்பனா பணம், மனம், திருமணம். ஐயா நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 3 சொல்லி இந்தியா, இந்த 3 சொல்லி இன்ன தொடர்ந்து ஒற்றெழுத்து வரக்கூடாதுன்னு சொன்னேன்.
இது மெய்யெழுத்துங்கய்யா. ஓகே ஓகே. இந்த மெய்யெழுத்துக்கு இம்மு வருமா? வராது வராது. இக்கு வருமா? வராது. வராது. இப்ப மனம் இருக்கு, இது ஒரு வார்த்தைங்கள, ஒரு சொல்லுல அது மனம். நான் என்ன சொல்றேன், 3 சொல்லி நான் வந்தா பக்கத்துல விட்டு மெய்யெழுத்து எது வேணாலும் வரலாம். இப்ப மணக்காடு இக்கு வழி நடத்த வருதா? வழி நடத்த வருது. இது வெளி நடத்த வருது. மெல்லிலமோ வழியில சேரலாம். இது மெல்லிலம் உயிர் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து. இப்போ மணக்காடு ஒரு ஊரே இருக்குல்ல, மணக்காடு இருக்குல்ல. மணக்காடு அப்படின்னு திருமறைக்காடு அதெல்லாம் இருக்கு. அப்ப மணக்காடுக்கு பிறகு 3 சொல்லில வந்து எக்கு வரும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க. ஐயா கேட்ட மாதிரி இன்னு வந்தா வரக்கூடாது. இன்னு வந்தா 3 சொல்லி அதான் வரும். மண்டை 2 சொல்லி வந்தா 2 சொல்லி தான் வரும். சரிங்களா? வேற தவிர இருக்கா ஐயா? இன்னொரு சந்தேங்கய்யா, தற்பெருமைன்னு எழுதுறோம்லங்கய்யா, அதுல எந்த இரு போடணும் எந்த ரூ போடணுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதையும் சொல்லிடுறேன். தன் கூட்டல் பெருமை தற்பெருமை. இப்ப இந்த இன்னு வந்தா இதாக மாறும். சவுண்டு மைக்கு மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஞான வணக்கம், வாழ்க வளமுடன் அனுப்பியிருக்காரு. அனுப்பட்டும். வாழ்க வளமுடன் தனியா ஒரு கிளாஸ் நடத்தணும் போல. தன் பெருமை அப்படின்னு இருக்குல்ல, தற்பெருமை இன்னு இர்றாக மாறும். இந்த இரு போட்டீங்கன்னா சொல்லே கிடையாது. இதுதான் சரி. இதை நீங்க படிக்கத்தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு எப்படி தெரிஞ்சு படிக்கத்தான் வந்துச்சு. நான் வானத்துல குச்சி வந்தேன் இல்ல, நம்மளும் படிச்சு மண்டையில ஏத்திக்கிட்டு மண்டையை ஏத்தி முடிய கூட்டி போகணும். ஏத்தி எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. அப்ப தற்பெருமை அப்படிங்கிறது தன் கூட்டல் பெருமை தற்பெருமை இன்னு இர்றாக மாறும். சரிங்களா? வேற சந்தேகம்? ஐயா ஒரு சொல்லு சரியா கேட்கல. வணக்கம். வணக்கம். அசை வந்து எப்படி பிரிக்கிறதுனா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன கல்வி சாலைன்றது 4 இந்த மாதிரி ஒரு தனி வகுப்பு. அது வந்து ஏன்னா இன்னும் நிறைய சொற்கள் பயன்படுத்தும் போது எங்களுக்கு அந்த பிரிச்சு எழுதுறதுல நிறைய, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்று கொண்டு வருகின்றது அப்படின்றத வந்து நிறைய இடத்துல வருகின்றதுன்னு தனியா எழுதுற மாதிரி இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இது இருக்குங்களா? இல்லைங்க, அப்ப வருகின்றது இருக்கு பாத்தீங்களா, வருகின்றது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கட்டுமே. சென்று வருகின்றது இருக்கா? மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. பாவம் சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணி கேள்வி இருக்குன்னு சொன்னா இப்படியா என் காது போற அளவுக்கு? சென்று வருகின்றது அப்படிங்கன்னா சென்று வருகின்றது சேர்த்து எழுதுனீங்கன்னா எத்தனை அசைன்னு பாருங்களேன். சென் ருவ ருஹின் ருஹின் 1 2 3 4 5 அசை வரும். 5 அசை என்ன செய்யக்கூடாது, ஒரு சொல்ல வரவே கூடாது. அப்படி வந்தா பிரிச்சிடணும். அப்ப சென்றுங்கிறது ஒரு சொல், வருகின்றது ஒரு சொல். அப்ப சென்று பிரிச்சிடணும். சென்று வருகின்ற பிரிச்சா சென்றுங்கிற எத்தனை அசை? 1 அசை 2 அசை. வருகிற எத்தனை அசை? 1 2 3 அசை. இது 3 அசை வரலாம், 2 அசை வரலாம், 5 அசை வரக்கூடாது, 4 அசையும் வரக்கூடாது. இதே 4 அசை. கல்வி சாலை இச்சு சாப்பிட்டு பத்திரம் போடக்கூடாது. கல்வி சாலை. அப்ப பிரிச்சு இதெல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு? ஐயா இதுவே வந்த பின் அப்படின்னா ஒரு ஆளை கேட்போம். வணக்கம்.
ஐயா வணக்கம், வசந்த் பேசுறேன். இதுவே வந்து சென்று வந்த பின் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்? அது வந்த இங்க பின்ங்கிறது பாருங்க, ரெண்டா சென்று பிரிக்கணும். சென்று வந்த பெண். பின். இந்த பெண்ணுங்கிறது இடைச்சொல். வந்தங்கிறது வருதல்ங்கிற தொழில். வருதல்ங்கிற தொழிலுக்கு அடுத்து என்ன வருது? இது வந்து இதோட சேரக்கூடிய ஒரு இடைச்சொல்லாக வருகிறது. இடைச்சொல். அப்ப சென்று வந்த பின் தனியா வரும். வந்த பின் போட்டீங்கன்னா வராது. வந்த பின் வரக்கூடாது. என்னைக்குமே பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அந்த பெயர்ச்சொல்ல வரக்கூடிய அந்த சொற்களானது இடைச்சொல்லை வைத்துக் கொண்டுதான் வருகின்றது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். இடைச்சொல் எப்படி ஐயா அதெல்லாம் நடத்த பின்னால இப்பயே கேக்குறீங்க, பரவாயில்ல. ஏன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியில எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த 5 விஷயங்கள் இருக்குது. இந்த 5 விஷயத்துல எழுத்து சொல்லு, அந்த எழுத்துலதான் உங்களுக்கு என்ன அந்த இந்த சொல்லி கேட்டீங்க பத்தியா, அந்த எழுத்துக்கள் இடைச்சொல்ல வரக்கூடியது. சொல்ல ஒரு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். அந்த இப்ப பாருங்களேன், சென்று கொண்டிருக்கிறேன் இருக்கு, சென்று கொண்டிருக்கிறேன், சென்று கொண்டு இருக்கிறேன் இருக்கு. இப்ப சென்றுங்கிறது 2 அசை, கொண்டுங்கிறது 2 அசை, இருக்கிறேங்கிறது 2 அசை. நல்லா கவனிச்சுங்க. சென்று கொண்டு இருக்கிறேன், கொண்டு இருக்கிறேன் வரக்கூடாது. இது எப்படி வரும்? சென்று கொண்டிருக்கிறேன் வரணும். இந்த இட்டு வந்து இட்டு கூட்டல் ஊ, உயிர் வரி உக்குற மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி ஏன்னாகும் ஊ போயிடும், இட்டு மட்டும் இருக்கும். இப்ப கோ இன் ஈ இருக்கா, இப்ப இட்டு போட்டாச்சு, இந்த இட்ட தூக்கி போட்டாச்சு. இப்ப இருக்கிறேன் அப்படின்னா இருக்கிறேன் போடுறீங்க. இந்த இருக்கிறேன்ல இருக்கு ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்ப தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி வருகின்ற பொழுது இது எப்படி பார்க்கும் அப்படின்னா இட்டு கூட்டல் ஈ வந்து டீன் மாறும். அப்ப சென்று கொண்டிருக்கிறேன்ங்கிறது ஒரே சொல்லாக அமையும். இப்ப சென்று கொண்டிருக்கிறேன். இப்ப பாருங்களேன், கொண்டீரு இக்கி. இப்ப கொன் தெருக்கு 1 2 3 3 ரசம் வந்துருச்சா? இந்த ட்ரெயின் போட்ட 4 ரசையா வரும். ஆனா இங்க கடைசியா விகுதி சொல் வருவதனால் இது நம்ம சேர்த்து எழுத வேண்டும். இப்ப சென்று கொண்டிருக்கி, சென்று கொண்டிருக்கி பொருள் இல்லை. அப்ப கடைசியாக வரக்கூடிய விகுதியானது இங்க இருக்கக்கூடிய இடைச்சொல்லானது, இந்த இடைச்சொல்லும் அந்த விகுதி சொல்லும் சேர்ந்தால்தான் ஒரு வார்த்தை பிறக்கும். அப்ப அந்த அடிப்படையில சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஏங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியாக வருகின்ற பொழுது சேர்ந்து வர வேண்டும். சென்று கொண்டிருக்கிறீங்கிறது சேர்ந்து வர வேண்டும். சென்று தனியா வரும், கொண்டிருக்கிறேன் தனியா. நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா கொண்டு இருக்கிறேன் வரும், சேர்த்து எழுதுனா கொண்டிருக்கிறேன் சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா, கொண்டிருக்கிறேன் சேர்த்து வரும். நன்றியா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும். நம்ம இந்த இடையின ரா மெய்யெழுத்தோட சேர்த்து வல்லின மெய்யெழுத்து சேர்ந்து வரும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இடையின ரா மெய்யெழுத்தோட இடையின மெய்யெழுத்து சேர்ந்து வருமா? இடையின இடையின ரகரம், இடையின ரகரத்தோட மெய்யெழுத்து இருக்குல்ல, அந்த இர், ஆமா, இதோட இடையின மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருமா? இடையினம் யாரால வளல இருக்கா இருக்கா சொல்லுங்க. இதுல வரும், இதுல எதுலயுமே வராது. இதுல எதுவுமே வராது. ஆமா, நான் என்ன சொல்றேன் தெரியுமா, வள்ளியில மெய்யெழுத்தும் வள்ளியில மெய்யெழுத்தும் சேரக்கூடாது, சேர்ந்து வராது. ஆமா, இங்க வந்து இடையின மெய்யெழுத்தோட வள்ளியில மெய்யெழுத்து சேர்ந்து வரும். ஆமா, இப்ப கசட தபர சொல்லுங்கள, கசட தபர அதுல வந்து இந்த தாவையும் ராவையும் விட்டுருங்க. இந்த க ச த பாருங்க. இப்ப இருக்கு சேர்க்கை, சேர்க்கை, இரு இக்கு வந்துருச்சா? அடுத்து இச்சு போடுங்க. இந்த இருக்கு இச்சுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். சர்ச்சை, உணர்ச்சி, தேர்ச்சி, 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 இச்சு வந்துருச்சா? அதே மாதிரி இந்த இருக்கு பக்கத்துல க ச தா போடுங்க, இச்சு போடுங்க, வார்த்தை, வார்த்தை வந்துருச்சா? அதே மாதிரி இந்த இருக்கு அடுத்து பா போடுங்க, இப்பு போடுங்க,
வளர்ப்பு, பார்ப்பு, வளர்ப்பு, வளர்ப்பு, பார்ப்பு, வளர்ப்பு வளர்ப்பு வந்துருச்சா ஐயா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வேர்வைன்னு போடும்போது அதுல இவ்வு வராது. ஏன்னா அது வந்து இடையின. இப்ப பாரு, அதையும் சொல்லிடுறேன். ஏன் அங்கே இவ் வராதுன்னு சொல்ல போறேன். எல்லாரும் கவனமாக கேளுங்க. வேர்வைன்னு இருக்கா? வேர்வைன்னு இருக்குல்ல. இப்ப எரல வளல சொன்னமா, ஆமா இந்த வா இங்க இருக்குங்கயா, ஆமா இவ் இருக்கு. இவ் இருக்கு. இப்ப ஓ பாருங்களேன். ஆமா, வேர் யூ இவ் கூட்டல் ஐ, கூட்டல் வை. வை வை. அப்ப இந்த மெய்யெழுத்துல வெளிப்படையா வராது. ம் இந்த சொல்லு வந்து வெளிப்படையா வராது, வராது. உள்ள மறைந்து வரும், உயிர்மை எழுத்தாக வரும். வரும். உயிர்மை எழுத்தாக வருகின்ற பொழுது இங்க நம்ம இவ்வுன்னு உற்றத்தை கணக்குல சேர்க்கக்கூடாது. இந்த இரு வந்தா இந்த இவ்வு வருது, ஆனா இவ்வா வராது, வையாக வருகிறது, உயிர்மை எழுத்தாக வருகிறது. உயிர்மை எழுத்தா மாறும். நன்றிங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு கேள்விங்க ஐயா. ஒரு இந்த ஆள் ஒரு ஆள். சரிங்க ஐயா. இந்த நிலைமொழி வருமொழின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா முந்தின வகுப்புல? ஆமா அதுல ஆமா காசா தாப்பா வருமொழியில வந்துச்சுன்னா அதோட ஒற்றுமிகும்னு சொல்லியிருந்தோம். அதுல ஆமா ஆஹ், நானாவே பிராக்டிஸ் பண்ணி பார்த்தப்ப இப்ப இந்த கால் பந்துன்னு எடுத்து விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆமா. கூட்டல் பந்து, அந்த ப வந்து காசா தாப்பால வருது. அதுல ஒற்று மிகுந்து வரவில்லை இல்லையா? வராது. அது அந்த விதிக்கு வெளியில போகுதா இல்ல நான் வேற பால் ஏதாவது? கூட்டல் பந்து. கால் இருங்க, கால் கால் கூட்டல் வர பந்து. வர ரைட் ரைட். பால் கூட்டல் பந்து, பால் பந்து, பார்ப்பந்து. பார்ப்பந்து. கால் கூட்டல் பந்து, காற்பந்து. ஓ, காற்பந்துன்னு மாறிடும். இப்படித்தான் வரணும், நம்ம பயன்படுத்தணும். காற்பந்து கழகம் போடுங்க, காற்பந்து கழகம் போடுங்க. கேட்பேன்ல, என்னடா கார்னு போட்டிருக்க, என்னடா அது தப்பு தப்பா இருக்க, அவன் கேட்பேன். விளக்குங்க. கால் கூட்டல் பந்து இல்லு இர்ராக மாறும். ல வேற்றுமைகள் ரடவும் என்ற விதிப்படி இல்லு இர்ராக மாறும். சொல்லுங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க. அந்த இல்லு கால் கூட்டல் இல்லு எங்க வந்தாலும் கூட்டல் ஒரு பொருள் வந்ததுன்னா அது ரேடாவா மாறிடும். இப்ப கால் கூட்டல் சிறகு காற்சிறகு, இப்படித்தான் வரணும். இல்லு இர்ரா மாறிடணும், அவ்வளவுதான். நீ எங்க சுத்தி எங்க போனாலும் பால்குடம் பார்க்குடம், பார்க்கடல் பால் கூட்டல் கடல் பார்க்கடல், திருப்பார்கடல், திருப்பால்கடல், திருப்பார்கடல். இப்ப இது வருதா? அப்ப இந்த மாதிரியான இல்லு இர்ராக மாறும். பால் பந்து இப்படி போட்டுறாதியே, பால் பந்து போட்டுறாதியே. பால் கூட்டல் பந்துன்னு பால் பந்துன்னு கூட போடுங்க, ஆனா பால் பந்து இப்ப போட்டுறாது. பால் பந்து போட்டா மிக சிறப்பாகும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இந்த உரிச்சொல், இடைச்சொல், பகுதி, விகுதி இதெல்லாம் கேட்டிருக்கிறோம், ஆனா மறந்துடுச்சுங்க. அது வேற வகுப்புல எடுத்தாலும் சரி. அதெல்லாம் நடத்தாம இந்த கிளாஸ் வராது. சரிங்க, தொடர்ச்சியா போவியா? இப்பதான் வந்திருக்கிய, நிறைய இருக்கு. நன்றிங்க. தொடர்ச்சியா போய்கிட்டே ஐயா வணக்கம். வல்லரசு, வல்லரசுக்கு வாய்ப்பு கொடு. வல்லரசு, வல்லரசு சொல்லுங்க. ஐயா சுந்தர். வணக்கம் ஐயா. சுந்தர். வணக்கம் வல்லரசு. இந்த இன்னு வந்து அது வந்து இட்டாக எப்படி அது மாறுது? இந்த இன்னுதானே ரன்னகர் வந்து ரன்னகர் வந்து இட்டாக எப்படி இது இர்ராக வருது? எப்படி வந்து இர்ராக வருது? இந்த இன்னு இர்ராக மாறும். எப்படி அது விதி? அதே ஆகும் தானாக்கள், அப்ப விதி இருக்கு. அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா. ஆமா ஆமா, அந்த விதிப்படி இன்னாகும் இன்னும் இர்ராக மாறும். இந்த தன் கூட்டல் பெருமை சொன்னேன்ல, தன் பெருமை அது தற்பெருமை மாறுறது. அப்படிங்களா ஐயா? ஓஹோ. ஆமா, இது விதிப்படியா மாறும். தன் கூட்டல் பெருமை தற்பெருமைன்னு மாறக்கூடியது. சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. யாரோ வணக்கம் சொல்லி வந்தீங்களே மேடம். வணக்கம், சொல்லுவா. ஐயா, என்னுடைய சிறு ஐயப்பாடு என்னங்கன்னா, சேர்க்கை சொன்னீங்களா ஐயா, இக்க மிகும். அதே மாதிரி எதிர்கட்சி, எதிர்பார்ப்பு,
சீர்திருத்தம், ஆமா ஆமா. சீர்கேடு. சரிங்க ஐயா. இப்ப சொல்ல போற பாரு, அத இப்ப சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் இப்ப எல்லாரும் கவனிங்க. எதிர்கூட்டல் கட்சி எதிர்கட்சி, சீர்கூட்டல் கேடு இக்கு வராது. சொல்ற என்ன விளக்கம் சொல்ற? அடுத்து இன்னொரு சொன்னீங்களே ஐயா, எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு, அப்புறம் சீர்திருத்தம் சீர்திருத்தம், அப்புறம் அவ்வளவுதாங்க ஐயா. அவ்வளவுதான். இப்ப எதிர்கூட்டல் கட்சினா எதிர்கட்சி. ஏன் அப்படின்னா யார் முன் காசாத்தா பகுதியில ஒற்றெழுத்து எதிர்கட்சி. சீர்கேடுனா சீரை கெடு அப்படின்னு வரும். இரண்டாம் வேற்றுமை தொகையில வரக்கூடியது. இரண்டாம் வேற்றுமை தொகை எங்கீங்களா வந்து இங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. சீரை கெடு, அதை கேடு ஆயிருக்கு. சீரை கெடு, சீரை கெடுத்து விடு அப்படிங்கிறது சீர்கேடு அப்படிங்கிறது. அப்ப கெடு கேடுங்கிறது முதுநிலை தொழிற்பெயர். அதெல்லாம் உங்களுக்கு நடத்துறேன். முதுநிலை தொழிற்பெயர். கெடு கேடாம இருப்பது முதுநிலை தொழிற்பெயர்னு வரும். அப்ப சீர்கேடு அப்படி சீரை கெடு அப்படிங்கிற தன்மையில வர்றதுனால இது சீர்கேடு சீர்கேடுன்னு வரக்கூடாது. எதிர்பார்ப்புனா இது வந்து எப்படி வரும்னா 3 காலங்களில் வரக்கூடியது. எதிர்பார்ப்பு, ஏற்கனவே பார்த்த பார்ப்பு, பார்க்கின்ற எதிர்பார்ப்பு, எதிர்த்த பார்ப்பு, எதிர்கின்ற பார்ப்பு, எதிரும் பார்ப்பு. அப்ப 3 காலங்களுக்கு வர்றதுனால இங்க ஒற்றெழுத்து வினைத்தொகையா வருது, ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப சீர்திருத்தம் போது 2ஆம் வேற்றுமை தொகை. சீரை திருத்தம் செய்தல். அப்ப ஐங்கிறது வேற்று ஒரு வரைஞ்சு வந்திருக்குது, அதுல 2ஆம் வேற்றுமை தொகை. அப்ப 2ஆம் வேற்றுமை தொகை வர்றதுனால இங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா? நன்றிங்க ஐயா. ஐயா, இன்னொரு சிறு ஐயப்பாடுங்க ஐயா. நீங்க அறிமுக வகுப்புல எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க ஐயா. அதுல ரூபாய் என்பதுக்கு முன்பாக ஊ போட்டிருந்தீங்க ஐயா. அது விளக்குனீங்க. தேங்க்யூ ஐயா. இந்த உருவாயிட்டு இருக்குல்ல, ரூ இருக்கு பாத்தீங்களா, இது ரகர ஈற்று, ரகர சொல். ரா ரேரி ரூ ரேரே ரை ரோல வரக்கூடியது ரகர சொற்கள். ரகர சொற்களுக்கு முன்பாக ஊ வரும். இந்த நெடிலாக வருகின்ற போது ஊ வரும். இப்ப வந்து ரா வரும்போது ஈ வரும். ரவிச்சந்திரன் சொல்லுவோம், ராமேஸ்வரம் ஈ வரும். லட்சுமின்னு சொல்லும் போது ஈ வருது, லட்சுமி. அந்த மாதிரி அதாவது தமிழ் சொற்களை வந்து நம்ம பயன்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சொற்களை அவர் கையாண்டிருக்கிறார்கள். சரிங்களா? சரி, இதுவரை வகுப்பை கவனித்து சிறப்பான முறையில் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அற்புதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வகுப்பு 8 மணிக்கு இருக்குது. அவங்களுக்கு நம்ம லிங்க் அனுப்பல. அதனால இதுவரை பொறுமையாக வகுப்பை கவனித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியினை பாராட்டி மகிழ்கின்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா எழுதி வச்சுக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல கூட கேளுங்க, டெலகிராம்ல கேளுங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி.